ஓம் சாந்திங்க பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், குஷியா இருக்கேங்க பிரதர். ம். அப்பா நினைவு எப்படி இருக்கு? சிம்மாசனத்திலே அப்பா அமர்ந்திருக்கீங்களா? நினைவு சூப்பரா வருதுங்க பிரதர். நல்லா வந்துட்டு இருக்கு அப்பா நினைவு. சிம்மாசனத்துல உட்காந்துருக்கீங்களா இல்லையா? ஆ, அது அது வந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் மறந்து போயிடுது. ஆனா அப்பா துணையோட செஞ்சுட்டு இருக்கேன், கூட யார் இருக்கா அப்படின்னு நல்லா சந்தோஷமா இருக்கு. டயர்ட் ஆகல. இன்னும் வேலை நல்லா செய்யறதுக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்காரு பாபா. ஓகே சிஸ்டர். இல்ல நேத்து 4 சிம்மாசனம் பார்த்தேன் இல்லையா? அந்த 4 சிம்மாசனத்தை ஆமா. மாத்தி மாத்தி உட்காந்தீங்களான்னு. அதுக்கு இன்னும் நான் பிராக்டிஸ் பண்ணலைங்க பிரதர். கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா சரிங்க brother. சிம்மாசனத்துல உட்காரவங்க தான் ராஜாவாக முடியும். சரிங்க அப்பா பிரதர். கொடுத்த 4 சிம்மாசனத்துலயும் மாறி மாறி உட்கார்றதுக்கு பேர் தான் யோகா. அவ்வளவுதான் நினைவு. அதான் நினைவு யாத்திரை. ஓகேவா? அப்ப நான் வேலை செய்யும்போது சுயராஜ்ய அதிகாரியா இருந்து வேலை செய்யறேன். ஆ. பாபாவோட இதே சிம்மாசனத்துல இருக்கிறேன் எப்பயுமே. ம். மூணாவது சுயமரியாதை. விஸ்வ கல்யாணக்காரிங்களா பிரதர்? மறந்துட்டேன். சுயமரியாதைகளின் சிம்மாசனம். சுயமரியாதை. கம்பைன்டு ரூபம். அப்பாவும் நானும் சேர்ந்து இருக்குது. இப்ப மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வசக்திவான் தந்தைக்கு குழந்தையா நான் இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய மரியாதை இல்லையா? அதுதான் சுயமரியாதைகளின் சிம்மாசனம். அந்த நினைவு. அப்புறம் எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம். ஆஸ்தி. கரெக்ட் ம். கரெக்ட். புரிஞ்சிருச்சுங்க பிரதர். 4 சிம்மாசனம் சொல்லட்டுமா டக்குன்னு? ஃபர்ஸ்ட் வந்து சுயராஜ்ய அதிகாரி சிம்மாசனம், பாபாவோட இதய சிம்மாசனதாரி, அப்புறம் அந்த இதுக்கு விஸ்வத்துக்கே இல்ல ஸ்வமான். ஸ்வமானுக்கு என்ன சொல்லணும் பிரதர்? சுயமரியாதைகளின் சிம்மாசனம். சுயமரியாதை சிம்மாசனம். அடுத்து எதிர்காலத்தின் வந்து முழு உலகத்துக்கு சிம்மாசனம் தாரி அவர. சத்தியுக சிம்மாசனம். எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம். எப்படினாலும் சொல்லலாம். இது ஒன்னொன்னா நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம கர்மம் செய்யும் போதே இதுல இருக்கலாம். இந்த நினைவுல இருந்தீங்கன்னா அதுதான் நினைவு. சரி. ஓகே சரி, நீங்க ஆரம்பிக்கலாமா? ஓகேங்க பிரதர். 11/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். ஷுபாபா என்ன பேசுறாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனது நடத்தைகளை திருத்திக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்திருக்கீங்க. இப்போ நீங்க தெய்வீக நடத்தையை உருவாக்க, அதாவது கடைபிடிக்க வேண்டும். அதான் என்ன அப்பா கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க நடத்தையை திருத்திக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கீங்க. அப்ப நீங்க தெய்வீக நடத்தைய உருவாக்கணும், தெய்வீக நடத்தைய கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. பாபா கேள்வி கேட்கிறாரு, குழந்தைகள் உங்களுக்கு இங்கு கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? பதில் வந்து, ஏன்னா பார்வை மூலம் திருப்திப்படுத்த தந்தை உங்கள் முன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கண்களை மூடினால் எவ்வாறு விரும்பியதை அடைந்து திருப்தியாக முடியும்? பள்ளியில் கண்களை மூடி அமர்வது இல்லை. கண்களை மூடினால் சோம்பல் ஏற்படும். குழந்தைகள், நீங்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவே வருமானத்துக்கான மூலதனம். லட்சக்கணக்கில் பல கோடி கணக்கில் வருமானம் ஏற்படுது. வருமானம் ஏற்படும் போது சோம்பல் கொட்டாவி ஏற்படாது. அதான் நீங்க கண்களை மூடி ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னா, பார்வையினால திருப்திப்படுத்தக்கூடிய தந்தை எதிரில் இருக்காரு. தந்தை நினைவு செய்யணும்னா எதிரில் வச்சுதானே நம்ம நினைவு செய்யணும் அப்பாவை. அப்பதான் சொல்றாரு, எதிரில் தந்தை உட்காந்து உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அப்பா சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க கண்களை மூடிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும்? திருப்தி அடைய மாட்டீங்க இல்லையா? அப்ப திருப்தி வேணும்னா கண்களை திறந்து உட்காந்து தந்தை நினைவு செய்யும் போதுதான் திருப்தி அடைய முடியும் ஆத்மா அப்படிங்கிறாரு அப்பா. அப்புறம் பள்ளிக்கூடத்துல கண்களை மூடி அமர்ந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்களை மூடி அமர்ந்தீங்கன்னா தூக்கம் வரும், அதான் சோம்பல் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க லட்சம் மடங்கு கோடி மடங்கு வருமானம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு மூலதனமே இந்த கண்களை திறந்து ஆத்ம உணர்வுல அமர்ந்து இருக்கிறது தான். யாருமே இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் போது கொட்டாய் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க, சோம்பல்ல இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க நல்ல வருமானம் சேமிக்கிறேன் அப்படிங்கிற அந்த நினைவுலே இருங்க. இதுதான் படிப்பும் கூட, வருமானத்துக்கு மூலதனமும் கூட. அப்ப நீங்க கண்களை திறந்துதான் அமர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வர்றாரப்பா. ஓகே. தூங்க கூட மாட்டாங்க பிரதர். வருமானம் வருதுன்னா காலையில எழுந்துருவாங்க சீக்கிரமா. அந்த 2 மணி 3 மணி 3 மணினா கூட எழுந்துருவாங்க. போவாங்க இல்லையா? வீட்டுல கூட செய்ய போவாங்க, ஹோமம் செய்ய போறாங்க இல்லையா?
ஆமா. காலைல காலையில தான் எழுந்துக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ணணும் போது அப்ப வீட்டுல எழுந்து கிளம்புறாங்க, ஏன்னா வருமானம் வருது இல்ல. அப்ப இங்க பாருங்க, லட்ச மடங்கு கோடி மடங்கு, ஒரு செகண்டுக்கு 10 மடங்கு பாக்கியம் தாரேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. 10 என்ன, பல கோடி மடங்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது ஒரு செகண்டின் நினைவுக்கு. அப்ப அவ்வளவு வருமானம் சேமிக்கிற நேரத்துல நீங்க கண்களை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு சோம்பல்தனமா இருக்க கூடாது இல்லையா அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர், ஒரு தடவை ஹெட்லைன்ல பாபா இதுல டீப்பா என்ன சொன்னாரு மட்டும் சொல்லிடுறேன். பாபா வந்து நடத்தை திருத்திக் கொள்ளதான் இப்போ நீங்க வந்திருக்கீங்க, தெய்வீக நடத்தைய தான் உருவாக்கணும், அதுக்குதான் வந்திருக்கீங்க, அது திருத்திக்கணும்ன்றாரு. ஏன் கண்ணை மூடி அமரக்கூடாது, அனுமதி. பாபா வந்து அதாவது பாபாவோட கிளாஸ் என்ன, பிரம்மகுமாரிகள் என்ன கிளாஸுங்க பிரதர் நம்ம போறது, இது ராஜயோகம் தியானத்துல ஏன் வந்து பர்மிஷன் இல்லைன்னு சொல்றாருன்னா, பார்வை மூலம் தான் நீங்க வந்து பரமாத்மா உங்கள் முன்னாடி இருக்காரு, திருப்திப்படுத்துறாருன்றாரு. தந்தையோட பார்வை ஆத்மாக்குள்ள உங்களுக்கு அத உணர்வாங்க இல்லைங்க பிரதர், எல்லாருமே கண்ணை திறந்து சிவபாபாவை நட்சத்திரமா பார்க்கும்போது திருப்திப்படுத்துறேன்றாரு பாபா. அதனால கண்களை மூடாதீங்கன்றாரு. ஓகேங்க பாபா. பள்ளிகளை பத்தி சொல்றாரு, அந்த பள்ளி இந்த பள்ளி ரெண்டையும் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி தூங்குவாங்களா யாராவது அப்படின்னு கேக்குறாரு. ஓகேங்க பாபா சொல்றாரு, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைக்கு தந்தை இப்ப புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை பரந்தாமத்துல இருந்து வந்து நமக்கு சொல்லி தராரு படிப்பு என்பதை குழந்தைகள் இப்ப புரிந்திருக்கிறீர்கள். என்னதான் கற்பிக்கிறார் பாபா இப்போ வந்து அப்படி கேட்கிறாரு. தந்தையோட ஆத்மாவோட யோகத்தை நினைவுல ஈடுபடுத்த கற்றுக் கொடுக்கிறார். தந்தையோட சதா இருந்து ஆத்மான்ற நினைவுல இருந்து அதுதான் யோகம்னு புரிய வைக்கிறார், கற்றுக் கொடுக்கிறாரு. இதையே நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது. தந்தை நினைவு செய்து இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தூய்மையாகி தன்னுடைய தூய்மையான சாந்தி தாமத்துக்கு சென்று அடைவீர்கள் என இப்பொழுது பாபா சொல்கிறார். எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கப்படுது. தன்னை ஆத்மா மட்டும் புரிந்து கொண்டு தனது அன்பான எல்லையற்ற தந்தையை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய பல பிறவிகளோட பாவங்கள் பஸ்பமாகும். இததான் யோகா அக்னின்னு சொல்லப்படுது. இது பாரதத்தோட பழமை வந்த ராஜயோகம். இதனை தந்தை மட்டும் ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு வந்து சொல்லித்தரார். எல்லையற்ற தந்தை பாரதத்தில் இந்த சாதாரண உடலில் வந்து குழந்தைக்கு புரிய வைக்கிறார். இந்த நினைவின் மூலமா உங்களுடைய பல பிறவியோட பாவம் நீங்கிவிடும். ஏனென்றால் தந்தை தூய்மைப்படுத்துபவராக மற்றும் சர்வ சக்திவானாக கூட இருக்காரு. உங்களுடைய ஆத்மாவோட பேட்டரி இப்போது தமோ பிரதானம் ஆயிடுச்சு. யார் சதோ பிரதானமா இருந்தாங்களோ அவங்கள மீண்டும் அதாவது தமோவா இருந்தவங்கள சதோ பிரதானமா திரும்ப மாத்த வந்திருக்கேன். ஆக சதோ பிரதானமான உலகுக்கு செல்ல வேண்டும். மேலும் சாந்தி தாமம் வீட்டுக்கும் செல்லணும். குழந்தைகள் இதை மிகவும் நல்ல முறையில் நினைவும் செய்ய வேண்டும். தந்தை குழந்தைக்கு இந்த டோஸ் மருந்து இப்போது கொடுக்கிறார். டோஸ் மருந்து கொடுக்கிறாருன்னா அப்ப சர்ஜன் பாபா டாக்டர் ஞானத்தின் இன்ஜெக்ஷன் போடுவாரு. சஞ்சீவினி ஞானத்தின் சஞ்சீவினி மூலிகை கொடுப்பாருன்னு சொன்ன இல்லையா, அதான் மருந்து. இந்த ஞானம் கொடுக்கறாரு. என்ன ஞானம் கொடுக்கறாரு, நீங்க தமோல இருக்கீங்க, சத்துவ நிலைக்கு போகணும். இப்ப சாந்தி தாமும் போகணும், அப்புறம் சத்தியுகத்துக்கும் போகணும். ரெண்டுமே தூய்மையான உலகம். இப்ப நீங்க தூய்மையாகாம அந்த 2 உலகத்துக்கும் போக முடியாது. அதனாலதான் அப்பா 63 பிறவிகளின் பாவ கணக்கு, தூய்மையற்ற கணக்கெல்லாம் அப்பாவுடைய நினைவுல இருந்து இந்த யோகா அக்னியில இருந்து பஸ்பமாக்குங்க. அப்ப முழுமையா தூய்மையாயிடுவீங்க. அப்புறம் சாந்தி தாம உலகத்துக்கும் சுகதாமத்துக்கும் அந்த சத்தியத்துக்கும் போயிடுவீங்க அப்படிங்கிறாரு. இல்லாட்டினா நீங்க எப்படி போக முடியும் அப்படிங்கறத கேக்குறாரு. தமோ நிலையில இருந்து சத்துவ நிலைக்கு போகணும். அதுக்கு தான் தந்தை இந்த ஞானத்தின் மருந்து கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். பாபா ஃபர்ஸ்ட் ஆசிரியரா சொன்னாரு, 5000 வருஷத்துக்கு பின்னாடி வந்துதான் உங்களுக்கு நான் இப்போ இத சொல்லி கொடுக்கறேன் ராஜ யோகம். அடுத்து வந்து சர்ஜன், அதாவது என்ன சர்ஜன்னா என்ன பிரதர் சொல்றது, டாக்டர் டோஸ் கொடுக்கறாரு குழந்தைக்கு. தந்தையா இருந்துதான் கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் ஆசிரியரா, இப்ப தந்தையா இருந்து மருந்து கொடுக்கறாரு. அப்பா அம்மா குழந்தைக்கு மருந்து கொடுப்பாங்கல்ல, குடிமா அப்பதான் உடம்புக்கு நல்லது, சரியாகும். அப்ப இங்க என்ன சரியாகும்ன்றாரு பாபா. ஆமா, ஆத்மாவுக்கு மருந்து கொடுக்கணும் இல்லையா. மருந்து கொடுத்தாங்கன்னா 5 விகாரங்களின் நோய் பஸ்பமாகும். ஆமா, அதுதான் தெய்வீக நடத்தை உருவாக்கணும்னா என்ன, 5 விகாரங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் தெய்வீக குணங்கள் வெளிப்படும். அப்பதான் நீங்க நல்ல தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதையா ஆக முடியும். அதுக்குதான் அந்த மருந்து கொடுக்கறாரு.
ஓகேங்க பிரதர். அப்பா பக்கத்துல இருக்கிறவர் வந்து எப்படிப்பட்ட அப்பா பிரதர்? நம்ம கூட இருப்பவரு அப்பாவும் அம்மாவும் அவர் சர்வசக்திவான். எப்பயுமே சதா கோவம்னா என்ன தெரியாது, தெய்வீக நடத்தை கொண்ட சிவபரமாத்மா. அவரோட குழந்தைனா அவர் பக்கத்துல இருக்கும்போது அது வரணும், ஏன் வரலன்னு கேக்குறாரு இவ்வளவு நாள். ஆமா. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு அதுலயும் அவரோட நினைவு யாத்திரை. அதுலயும் பாருங்க, குழந்தைங்களான உங்களுக்கு தந்தை வந்து சலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார், நமஸ்காரம் செய்றேன்னு எப்படி சொல்றேன். இறங்கி வராரு கடவுளு, பகவான். இது நம்ம என்ன உணர்றோம்னு புரியவே மாட்டேங்குது. அப்ப நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அது என்ன அர்த்தம்னா சிஸ்டர், நான் உயர்ந்தவன் கிடையாது, குழந்தைங்களான நீங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அடுத்தவங்கள உயர்த்தி பாக்குறது. அப்படிங்கிறப்பதான் பணிவு தன்மை வரும். அதுதான் உண்மையான தெய்வீக தன்மை. எல்லாருமே உயர்ந்தவர்கள். அதுல என்ன சொல்லுவாருன்னா, நான் பாருங்க ஒரே ஒரு உலகத்துக்கு பரந்தாமத்துக்கு மட்டும்தான் மாலிக். ஆனா குழந்தைங்க நீங்க பரந்தாமத்துக்கும் மாலிக், இந்த விஸ்வத்துக்கும் இந்த முழு உலகத்துக்குமே எஜமானர்கள் நீங்க, ரெண்டுக்குமே எஜமானர்கள் நீங்க. அதனாலதான் குழந்தைங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். அதை விட என்ன பேர் வேணும் நமக்கு? அதை விட என்ன பெரிய மரியாதை யார் கொடுக்க முடியும்? கடவுளே வந்து நமஸ்காரம் செய்யறாரு அப்படின்னா இதுல என்ன பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்படுறாங்க எல்லாரும்? இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே யாருக்கிட்டயுமே மரியாதையை எதிர்பார்க்க மாட்டோம். நீங்க சாதாரண மனிதர்கள், நீங்க கொடுத்தா என்ன, கொடுக்காம போனா என்ன, எங்களுக்கு பகவானே வந்து மரியாதை கொடுக்குற, அதை விட மரியாதை யார் கொடுக்க முடியும்? பணிவானவரா இருக்காரு. நம்ம அதே இவ்வளோ நம்ம திட்டினாலும் திட்டுறாங்க தான், கடவுளை மட்டும் என்ன விட்டு வைக்கிறாங்களா பிரதர்? ஆமா ஆமா. அவரு அமைதியா தான் இருக்காரு. கண் இல்லையா காது இல்லையா எல்லாத்தையும் உணர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்படியே பாக்குறாரு. ஆனா நமக்கு தான் சல்லுன்னு கொஞ்சம் அப்படியே வந்துருது. அதுதான் அவர் சொல்றாரு, வீட்டுக்கு செல்லணும், சாந்தி தாமம் வீட்டுக்கு போகணும், குழந்தைகள் இது எதுவும் நல்ல முறையில நினைவு வச்சுட்டே இருங்க. தந்தை அதுதான் சொல்லிட்ட மருந்து கொடுக்கறாரு. சொல்றாரு, இந்த நினைவு யாத்திரையை வந்து எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நீங்கள் அதாவது உங்களால செய்ய முடியும், நினைவு யாத்திரையை செய்ய முடியும். குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டு முடிந்த அளவு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க முடியும். தந்தையும் உங்களால் நினைவு செய்ய முடியும். மேலும் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய முடியும். ஏன்னா உலகத்தை சேர்ந்தவர்கள், இந்த உலகத்தை சேர்ந்த அனைவரும் அசுர நடத்தை உடையவராக இருக்கிறாங்க. குழந்தைகள் நீங்கள் தெய்வீக நடத்தைகளை உருவாக்கி கொள்ளதான் வந்திருக்கீங்க, இப்ப உருவாக்கிட்டு இருக்கீங்கன்றாரு பாபா. இந்த லக்ஷ்மி நாராயணன் நடத்தை மிகவும் இனிமையா இருந்தது. பக்தி மார்க்கத்தில் இவர்களுக்கு தான் மகிமை. எவ்வளோ பண்றாங்க. பக்தி மார்க்கம் எப்பொழுது ஆரம்பமானது என்பது கூட யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கீங்க. மேலும் ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதையும் குழந்தைக்கு பாபா சொல்லி அனைத்தையும் புரிய வைத்து விட்டார். குழந்தைகள் முழு ஞானத்தையும் புத்தியில் இப்பொழுது வைக்க வேண்டும். நாம் ஞானக்கடல் தந்தையோட குழந்தை, இப்பொழுது ஆன்மீக தந்தை நமக்கு ஃபர்ஸ்ட் தந்தை, இரண்டாவது ஆன்மீக தந்தை வந்து எப்படி ஆசிரியரா வந்து கற்பிக்க வந்திருக்கிறார் என்பதையும், இவர் சாதாரண தந்தை இல்லை என்பதையும் குழந்தைகள் நன்றாக புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார். இவருடைய இருப்பிடம் எப்பொழுதும் பிரம்ம லோகத்துலதான் இருக்கு. அனைவருடைய லௌகீக தந்தை இங்கு இருக்கிறாங்க. ஆனா இவர் இருக்குது பிரம்மலோகம். நாம் ஆத்மாக்களுக்கு படிப்பை கற்று தருபவர், ஆத்மாவுக்கு படிப்பை கற்று தருவர் எல்லையற்ற தந்தை பரமபிதா பரமாத்மா. பக்தி மார்க்கத்தில் லௌகீக தந்தை இருந்தும் கூட பரமபிதா பரமாத்மாவை தானே அனைவரும் அழைக்கிறார்கள். அவருடைய மிக சரியான பெயர் ஒரே ஒரு பெயர் சிவன் மட்டுமே ஆகும். அவர் தந்தையாக வந்து இப்போ புரிய வைக்கிறாரு. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளை, என்னுடைய ஒரே ஒரு பெயர் சிவன் மட்டும்தான். குழந்தைகள் உங்களை ஆத்மா என்றே கூறலாம், சாலிகிராம் என்றும் கூறலாம். அநேக சாலிகிராமங்கள் இருக்கிறார்கள். ஒருவர் மட்டுமே சிவன் ஆவார். அவர் எல்லையற்ற தந்தையும் ஆவார். மற்ற அனைவரும் குழந்தைகள் ஆவார்கள். இதற்கு முன்பாக நீங்கள் எல்லைக்குட்பட்ட குழந்தையாக எல்லைக்குட்பட்ட தந்தையின் அருகில் இருந்தீங்க. அப்பொழுது உங்களுக்கு ஞானம் எல்லாம் கிடையாது. மற்றபடி அநேக விதமான பக்தி எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருந்தீங்க. அரைக்கல்பமா நீங்க பக்தி செஞ்சீங்க. துவாபரகத்துல இருந்து பக்தி ஆரம்பமானது. ராவண ராஜ்யமும் அப்பொழுது ஆரம்பம் ஆயிடுச்சு. இது மிகவும் சகஜமான விஷயம், பாபா புரிய வச்சுட்டேன். ஆனாலும் இவ்வளவு சகஜமான விஷயத்தை கூட உங்களால் புரிந்து கொள்ள சிலருக்கு கடினமா இருக்கு. ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது என்பது யாருக்குமே தெரியாது. தந்தை மட்டுமே இப்போது ஞான கடலாக இருந்து அனைத்தையும் புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் இங்கு அமர்ந்து புரிந்து இருக்கிறீர்கள். அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை குழந்தைக்கு கொடுத்து விட்டார். சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. சொல்லுங்க பிரதர். அதான் எல்லையற்ற தந்தை, எல்லைக்குட்பட்ட தந்தை.
சொல்றாரு. எல்லையற்ற தந்தை, ஆத்மாக்களின் தந்தை, பரமாத்மா. அவர் பரந்தாமத்துல இருக்கக்கூடியவர். குழந்தைங்க எல்லாரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள்னு சொல்லலாம், இல்ல சாலிகிராமங்கள்னு சொல்லலாம். சிவன் ஒருத்தர் தான், பரமாத்மா ஒருத்தர் தான் சிவன். மற்ற எல்லா ஆத்மாக்களுமே சாலிகிராமங்கள், ஆத்மாக்கள் தான். அவங்களுக்கு பேர் கிடையாது. ஆனா பரமாத்மாவுக்கு பேர் இருக்குது. ஏன்னா அவர் நன்மை செய்யக்கூடியவர் அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு சிவன்கிற பேர் இருக்குது அப்படிங்கிறார். உலகியல் தந்தை, எல்லைக்குட்பட்ட தந்தையும் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கும்போது நல்ல பக்தி செய்தீங்க. உலகியல் வாழ்க்கை, அந்த எல்லைக்குட்பட்ட தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி எல்லாம் கிடைச்சது உங்களுக்கு. என்ன, ஒரு பிறவிக்கான ஆஸ்தி இந்த தந்தை கிட்ட இருந்து. அந்த பரமபிதா பரமாத்மா அவர்கிட்ட இருந்து என்ன ஆஸ்தி கிடைக்குது? 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மாக்களின் தந்தை அவரு. இவங்க நீங்க உலகியல் வாழ்க்கையில இருந்தீங்க இல்லையா, அது உலகாய தந்தை அப்படிங்கறத சொல்றாரு. 2 விதமான தந்தை இருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்ப இருக்கிறது ராவண ராஜ்யமா இருக்குது அப்படிங்கிறாரு. அதனாலதான் இப்ப நீங்க எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் விடுபட்டு மொத்தமா எல்லையற்ற விஷயங்கள், எல்லையற்ற தந்தை கிட்ட நீங்க வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த தந்தை தான் ஆசிரியரா பரமாத்மா தான் ஆசிரியரா உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்க. ஞானம், பக்தி மற்றும் வைராகியம் என்பதை நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். இந்த மூன்றும் முக்கியமானதாகும். சந்நியாசிகளும் ஞானம், பக்தி, வைராகியத்தை அறிந்துள்ளார்கள். ஆனால் சந்நியாசிகளின் வைராகியம் எல்லைக்குட்பட்டது. அவர்கள் எல்லையற்ற வைராகியத்தை கற்றுத்தரவே முடியாது. 2 விதமான வைராகியம் இருக்கு. ஒன்று எல்லைக்குட்பட்டது, மற்றொன்று எல்லையற்றது. அவங்க செய்யறது ஹடயோக சன்னியாசிகளோட அவங்களோட தான் ஹடயோகம்ன்றாரு. அது சன்னியாசிகளோட வைராகியம். நீங்க பண்றது எல்லையற்ற வைராகியம்ன்றாரு. உங்களுடைய ராஜயோகம் இதுதான். அவர்கள் வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போறாங்க. எனவே சன்னியாசின்னு சொல்லப்படுறாங்கன்றாரு பாபா. சன்னியாசிக்கு பேர் சொல்றாரு. எதனாலன்னா எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் வீடு வாசல விட்டுட்டு துறவர மார்க்கம்ட்டு போயிடுறாங்க, காட்டுக்கு போயிடுறாங்க. வீடு வாசல் விட்டுட்டு போறதுன்னா என்ன அர்த்தம்னா, பற்று இல்லையா உங்களுக்கு வீடு வாசல் மேல, அங்க இருக்க உறவினர்கள் மேல பற்று இல்லைன்ட்டு காட்டுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். விட்டுட்டு போயிட்டா மட்டும் அவங்களோட நினைவு வராதா உங்களுக்கு? விகாரத்தை வென்றுவீங்களா? எண்ணத்துல இருந்து விகாரம் போயிடுமா உங்களுக்கு? அப்ப அதான் சொல்றாரு அப்பா. நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் நம்மள சொல்றாரு, ராஜயோகிகளை. நீங்க இல்லறத்துல இருந்தாலும் பற்று இல்லாம தூய்மையா எந்த வித விகாரங்கள்ல இருந்து விடுபட்டு வாழ்றீங்க, தூய்மையான இல்லற மார்க்கத்துல இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இது எல்லைக்குட்பட்ட எல்லையற்ற சந்நியாசம் அப்படிங்கிறார். அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறார். இதுக்கு சக்தி எங்கேருந்து பிரதர் வருது? இவ்வளத்தையும் கிராஸ் பண்ண பரமாத்மா இருக்காரு, சர்வ சக்திமான் இருக்காரு. அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாது. அதுதான் அவசியம். ஹடயோகி தூய்மையாக இருப்பதற்காக வீடு வாசல விடுகிறாங்க. இதுவும் நல்லதுதான், தந்தை சொல்றாரு. இது பரவாயில்ல, நல்லதுதான். பாரதம் மிகவும் தூய்மையா இருந்தது. இவ்வளவு தூய்மையான கண்டம் வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. பாரதத்தோட மகிமை மிகவும் உயர்ந்தது. அதனை பாரதவாசிகளே அத புரிஞ்சுக்கவே இல்லைன்றாரு. தந்தையை மறந்ததால் தான் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். அதாவது நாஸ்திகராக பிராப்தி இல்லாதவராக ஆகிவிட்டார்கள். சத்தியுகத்தில் எவ்வளவு சுகம் சாந்தி இருந்தது, இப்பொழுது எவ்வளவு துக்கம் அசாந்தி இருக்கு. மூலவதனம் சாந்தி தாமம், அதாவது மூலவதனம் மேல இருக்கிறது பாபா சாந்தி தாமம், பரந்தாமம். அங்கு ஆத்மாக்கள் மட்டுமே வசிப்பார்கள். ஆத்மாக்கள் எல்லையற்ற தனது பாகத்தை நடிப்பதற்கு தான் அந்த வீட்டுல இருந்து இங்க வராங்க. இப்பொழுது இது புருஷோத்தம சங்கமயுகம். இங்குதான் எல்லையற்ற தந்தை புது உலகத்துக்கு அழைத்து செல்ல மறுபடியும் வருகிறார். தந்தை உத்தமத்திலும் உத்தமமானவராக உயர்ந்தவராக ஆக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என சொல்லப்படுகிறார். ஆனால் அவர் யாரை பகவான்னு சொல்றோம் யாருக்குமே தெரியலன்றார். ஒரு பெரிய லிங்கத்தை வைத்து இவர் நிராகாரமான பரமாத்மான்னு மட்டும் சொல்றீங்க, கரெக்ட்ன்றார். ஒரு பெரிய லிங்கம் வைக்கிறீங்க, நிராகார் பரமாத்மான்னு இருக்கு, நார்த்ல சொல்லுவாங்க. பூஜை மட்டும் செய்யறாங்க. அவர் நம் ஆத்மாவோட தந்தைன்னு தெரியல. இப்பொழுது சிவபாபா என்கிறார்கள். எப்பொழுதுமே சொல்றாங்க சிவபாபா சிவபாபான்னு. ருத்ர பாபா, பபிள்நாத் பாபா அப்படிதான் சொல்வது இல்லைன்றாரு. சிவபாபான்றது சொல்றாங்க எல்லாருமேன்றாரு. சிவபாபான்றது நார்த்ல சொல்லுவாங்களோ, பாபானா தந்தை, சிவன் சிவன் பாபா.
ம் பபுல்நாத்னா முற்களை மலராக்கக்கூடியவர் அப்படிலாம் சொல்றது இல்ல தந்தைய. ஆனா சொல்லும் போது சிவன் கோயில் சொல்லும் போது சிவன் கோயில் தானே சொல்றோம் நாமளும் அப்படித்தான் சொல்றோம், நாட்டிலயும் அப்படித்தான் சொல்றாங்க. சிவபாபா சிவத்தந்தை, தந்தையும் நீயே தாயும் நீயேன்னா நம்மளும் சொல்லதான் சொல்றோம், எல்லாருமே தான் சொல்றோம் அப்படிங்கிறாரு அப்பா. ஓகே பிரதர். ருத்ர பாபான்றது? ஆமா, ருத்ரனாலும் சிவன் தானே அர்த்தம். நம்ம யஜ்யத்துல கூட கீதையில கூட என்ன எழுதியிருக்காங்க, இது ருத்ரன் யான யஜ்யம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க ருத்ரன்னு காமிக்காம சிவபாபா காமிக்காம கிருஷ்ணரை காமிச்சிட்டாங்க. வார்த்தை இருக்குது, ஆனா உருவத்தை மட்டும் தேகதாரியா காமிச்சிட்டாங்க இல்லையா? அதுக்காக சொல்றாரப்பா. ஆத்மாக்கள் தந்தைனும் புரியல, சிவபாபான்னு சொல்றீங்க, ருத்ர பாபா பபுல்நாத் பாபானா சொல்வது கிடையாதுன்றாரு. அப்படி சொல்லுவதில்லை, சிவபாபா தான் என்று சொல்கிறீர்கள். சிவபாபா நினைவிருக்கான்னு கேக்குறாரு பாபா. பிராப்தி நினைவிருக்கா? என நீங்களும் பாபா கேக்குற சிவபாபாவோட நினைவு இருக்கிறதா, பிராப்தி நினைவு இருக்கிறதா என நீங்களும் எழுதுகின்றீர்கள்ன்றாரு. அதுக்கு என்ன பிரதர் அர்த்தம்? பிராப்தினா பாக்கியம் சிஸ்டர், ஆஸ்தி, தந்தை மற்றும் ஆஸ்தி. அந்த ஆஸ்தி தான் பிராப்தின்னு சொல்றது. பலன் ஞாபகம் இருக்குதா, அவங்களுடைய சத்தியவத்தின் பாக்கியம் பலன் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே பிரதர். சிவபாபா நினைவு இருக்கா, பிராப்தி நினைவு எழுதுறீங்கன்றாரு. எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அத கேக்குறாரு. நினைவு இருக்கான்னு மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. சிவபாபாவை நினைவு செய்யுங்க, இதனால் பாவங்கள் எரிந்து போகும். ஏன்னா அவரு தூய்மைப்படுத்துவரா இருக்காரு. இந்த வாசகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி வைக்க வேண்டும். இந்த அழுக்கான உலகில் ஒருவர் கூட தூய்மையாகவே இருக்க முடியாது, தூய்மையான உலகில் ஒருவர் கூட அழுக்காக இருக்க முடியாது. எப்படி இருக்கு பாருங்கல்ல, கரெக்டா. இது பாபா என்ன திரும்ப சொல்றாருன்னா, சாஸ்திரத்தில் எல்லா இடத்திலும் அசுத்தமான தவறான விஷயங்களை தான் எழுதி இருக்கிறாங்க. திரேதாயுகத்திலும் ராவணன் இருக்கிறான், சீதையை கடத்தினான், கிருஷ்ணரோடு சேர்ந்து கம்சன், ஜராசந்தன், ஹிரண்யன் போன்றவர்களை கூட காட்டுகிறார்கள். கிருஷ்ணன் மீது களங்கத்தையும் ஏற்படுத்திட்டாங்க. சத்தியுகத்தில் எல்லாம் நடக்கவே நடக்காது. எவ்வளவு பொய்யான களங்கத்தை இப்பொழுது சாஸ்திரத்தில் எழுதிவிட்டார்கள். தந்தை மீதும் தேவதைகள் மீதும் களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அனைவரையும் நிந்தனை செய்து விட்டார்கள். ஆகவே தந்தை சொல்றாரு, இந்த நினைவு யாத்திரை ஆத்மாவை தூய்மையாக்க கூடியது. தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு செல்ல வேண்டும். தந்தை 84 பிரிவோட சக்கரத்தை புரிய வைத்து விட்டார். இப்போ இது உங்களுடைய கடைசி பிறவி. பிறகு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு சரீரம் செல்லவே முடியாது. வீட்டுக்கு ஆத்மா தான் போகும், சரீரம் செல்லாது. எல்லா ஆத்மாக்களுமே இப்போ செல்ல வேண்டும். எனவே இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு புரிந்து கொண்டு அமருங்கள். தேகம் என நினைக்காதீர்கள். மற்ற சத்சங்கங்கள் தேக அபிமானத்தில் தான் அமர்வார்கள். இங்கு தந்தை சொல்றாரு, ஆத்மா அபிமானியாக அமர்ந்து என்னுடைய சமஸ்காரம் எவ்வாறு உள்ளதோ, நான் ஞான கடலா இருக்கேன். அதாவது பாபா சொல்றாரு, ஆத்மாபியமான இருந்து சிவபாபாவோட சமஸ்காரம் எப்படி இருக்கோ, எப்படி இருக்கு, நான் ஞான கடலா இருக்கேன். குழந்தைகள் நீங்களும் அப்படி ஆகணும். எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லைக்குட்பட்ட தந்தைக்கான வேறுபாட்டையும் இப்போ சிவபாபா புரிய வைக்கிறாரு. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறாரு. இதற்கு முன் உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது உலக சக்கரம் எப்படி சுத்துது, அதனுடைய ஆதி மத்திய கடைசி எல்லாமே பாபா காலச்சக்கரத்தோட ஆயுள் எவ்வளவு எல்லாமே புரிய வச்சுட்டேன்றாரு. பக்தி மார்க்கத்தில் கல்பத்தோட ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. ஆழ்ந்த இருளிலும் இருக்கிறாங்க. இதனால் கீழே தான் இறங்கி வந்தாங்க. எவ்வளவு நாங்கள் பக்தி செய்யறோமோ அவ்வளவு தந்தையை கீழே தான் கொண்டு வந்தோம் என இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள்ன்றார் பாபா. தந்தை எங்களை தூய்மையாக்குபவர். தந்தையை கீழே பாபா சொல்ற இல்ல என்ன சொல்றாங்கன்னா, தந்தையை கீழே இழுக்கின்றனர். இப்ப நம்ம கூப்பிடுறோம்ல, அதுக்கு சொல்றாரு. ஏன்னா தூய்மை வந்துட்டீங்க, மிகவும் துக்கத்துல இருக்கீங்க, கூப்பிடுறீங்க. பிறகு தந்தைய கூப்பிடுறீங்க, தந்தையும் பார்க்கிறாரு. இவர்கள் முற்றிலும் துக்கமாயிட்டாங்களே, தமாமுரதனமா ஆகிவிட்டார்கள். 5000 ஆண்டுகள் முடியும் நிலையில் மீண்டும் பாபா பார்த்துட்டு தான் இருக்காரு, எப்ப 5000 வருஷம் முடியும் அப்படின்னு. அந்த நிலையில மீண்டும் தந்தை வராரு. இந்த படிப்பு இந்த பழைய உலகிற்கானது கிடையாதுன்றாரு. இந்த படிப்பு புதிய உலகத்துக்கானது. உங்களுடைய ஆத்மா தான் அனைத்தையும் படிக்குது, தாரணை செய்யுது. இந்த படிப்பு மறுபடியும் சொல்றாரு பாபா, அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த படிப்பானது உங்களுடைய ஆத்மா தாரணை செய்து இந்த படிப்பானது தன்னோடு எடுத்து செல்லுதுன்றாரு பாபா. உங்களோட ஆத்மா எடுத்து செல்லுது. நான் ஞான கடலா இருக்கேன், நீங்கள் ஞான நதிகளா இருக்கீங்க. இந்த ஞானம் இந்த உலகிற்கானது கிடையாது. இந்த உலகமும் சரீரமும் சீச்சி கெட்டதாக இருக்கு. இதனை விடவே வேண்டும்.
ம். இதை விட்டுருங்கன்றாரு. இந்த உலகத்தையே விட்டுருங்க, மறந்துருங்க. ஆமா. சரீரம் இங்கு தூய்மையானதாக இருக்கவே முடியாது. ம். நான் யார் என்பதை பாபா திரும்பவும் ஞாபகப்படுத்துறாரு. ஆத்மாக்களோட தந்தையா இருக்கேன். ம். ஆத்மாக்களை மட்டும்தான் தூய்மையாக்க வந்திருக்கேன். ம். இந்த விஷயங்களை மனிதர்கள் துளி அளவு கூட புரிந்து கொள்ளவே இல்லை. ம். முற்றிலும் கல்புத்தியாக தூய்மை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ம். எனவே பதித்த பாவனரைத்தான் அழைத்தீர்கள். ம். ஆத்மா தான் தூய்மை இழந்து விட்டது. ம். ஆத்மா தான் இது அனைத்தையும் எல்லாமே செஞ்சது. ம். பக்தியும் ஆத்மா தான் செய்யுது. ம். சரீரத்தையும் ஆத்மா தான் எடுக்குது. முடிக்கிறாருங்க. ஓகே. ஆ. ஏ ஆமா முடிச்சிட்டார்ல. சரி. ஆமா, இந்த பேராகிராஃப் தான். இது இன்னும் இருக்கு. இன்னும் இதுல இருக்கு. ஃபுல்லா ஆத்மா ஞானம். இத சொல்லிடுங்க பிரதர். முக்கியமான பாயிண்ட். அதான் இந்த இது அது என்ன இடையில ஏதோ சொன்னாரு சிஸ்டர், நம்ம விட்டுட்டேன் பாயிண்ட. இதுல என்ன சொல்றாருன்னா பாபா வந்து ம். மற்ற சத்தங்கள்ல ஆமா, தேகாபிமானத்தை ஓகே ஓகே, சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அதான் தேக அபிமானத்தை தான் விட்டுட்டேன். அவங்கலாம் தேக அபிமானிகள், தேக அபிமானத்துல தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆத்ம ஞானத்தை சொல்லித் தர முடியாது. ஆத்மா அபிமானியா இருக்க பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தர முடியாது. தந்தை தான் வந்து உங்களை ஆத்மான்னு புரிய வைக்கிறாரு. பரமாத்மா நான் தான் உங்களுடைய உண்மையான தந்தைன்னு சொல்லி இந்த ஆத்மா அபிமானி பயிற்சியை சொல்லித் தராரு. கூடவே 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் தந்தை வந்து இந்த விஷயங்களை சொல்லித் தராரு. நீங்க ஆத்மாக்கள் சத்துவ பிரதானமா இருந்தீங்க சத்தியகத்துல, அப்புறம் தமோ பிரதானமா இப்ப மாறிட்டீங்க. இப்ப மீண்டும் உங்களை தமோ நிலையிலிருந்து சத்துவ நிலைக்கு உயர்த்த வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க கூடியவர், அதுதான் பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தீங்க அரை கல்பமா. அததான் அதனாலதான் தந்தை வந்து இப்போ உங்களை இந்த தூய்மையற்ற உலகத்துல இருந்து அந்த தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, ஆத்மாக்களும் தூய்மையற்ற நிலையில இருக்குது, சரீரம் கூட தூய்மையற்ற நிலையில இருக்குது அப்படிங்கிறார். அதான் சீச்சியா இருக்குது எல்லாம். இந்த விஷயங்களை தான் விட்டுட்டு வாங்க, தந்தை பக்கமா புத்தியை திருப்புங்க, தந்தையை நினைவு செய்யுங்க, தந்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை சிந்தனை செய்யுங்க. இதன் மூலமா தான் நீங்க தூய்மையாக முடியும்ன்றத சொல்லி புரிய வைக்கிறார். அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, நான் ஆத்மாக்களாகிய உங்களை அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன் என்னை தந்தை இப்ப சொல்றாரு. எல்லையற்ற தந்தையாக நான் ஆத்மாக்களாகிய உங்களோட அழைப்பின் பேர்ல தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாபா அதை நல்லா சொல்றாருங்க பிரதர், அழுத்தி சொல்றாரு ஆழமா. ஏன்னா 5000 ஆண்டுக்கு அப்புறம் நான் எப்ப வரணுமோ எனக்கு கூப்பிடுவீங்க துக்கத்துல, ஆனா எனக்கு கரெக்டா வந்துட்டேன் நானுன்றாரு. நம்ம என்னதான் பக்தி பண்ணாலும் அந்த டைமுக்கு தானே பாபாவும் நாடகத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. அதான் டிராமா. டிராமா லாவா அவர் மாத்தவே மாட்டாருங்க பிரதர். மாறாது. இல்ல அவருக்குமே சொல்றாரு இல்லையா, பரந்தாமத்துல இருக்கும்போது சொல்லுவாரு, எனக்குமே கரெக்டா நான் வர வேண்டிய நேரத்துல எனக்கும் ஒரு சங்கல்பம் எழும்புது. எப்படி எழும்புதுன்னா, நான் இப்ப போகணும் டிராமாக்கு, அங்க போகணும், சாக்கார உலகத்துக்கு போகணுங்கிறது அப்பாவுக்கும் ஒரு சங்கல்பம் எழும்புதான். அதனாலதான் அப்பாவும் இறங்கி வர்றாரு. அதான் ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாது யாருக்குமே. நம்மளுக்குமே ஆத்மாக்கள் அங்க பரந்தாமத்துல இருப்போம் இல்லையா, அப்ப நம்மளுக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இப்ப நம்ம போகணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு, ஒரு சங்கல்பம் எழும்புமா பரந்தாமத்துல. அது எல்லா ஆத்மாக்களுக்குமே இருக்குமா பரந்தாமத்துல. அந்த ஒரு சங்கல்பம் எழும்புனோடனே எல்லாரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அவங்கவுங்க பாகத்தை நடிக்கிறதுக்கு இந்த எல்லையற்ற நாடகத்துல நடிக்க வந்துடுறாங்க. அதான் அதனாலதான் ஆத்மாக்களை நடிகர்கள்னு சொல்றோம் அப்படிங்கிறாரு. இங்க நீங்க எல்லையற்ற பாகத்தை நடிக்க வந்தீங்க. இப்ப இந்த நாடகம் முடிஞ்சாச்சு, நாடகம் முடிவு நேரத்துக்கு வந்தாச்சு, விநாசமாக போகுது முழு உலகமும், டிராமாவும் க்ளோஸ் ஆக போகுது. அதனாலதான் தந்தை மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அங்க இருந்தோம் திருப்பி இங்க வந்தோம், இங்க இருந்து மறுபடியும் தந்தை வந்து மேல அழைச்சிட்டு போறாரு. ஏன் நம்மளா தானே இறங்கி வந்தோம், ஏன் நம்மளால மேல போக முடியல? அதுதான் தூய்மையற்ற நிலையில வந்து ஆயிட்டீங்க நீங்க. தூய்மை இல்லாம போயிருச்சு. அதனாலதான் உங்களால சாந்தி தம்மத்துக்கு போக முடியல. அதனாலதான் தந்தை உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கேன். தந்தையும் ஸ்தூலமா எந்த உதவியும் செய்ய முடியாது சாக்கார உலகத்துல. ஸ்தூல உதவி செய்யாம சூட்சமத்திலேயே ஞானத்தை கொடுக்கறாரு. அதான் குப்தமா இருந்தே உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிறாரு. அதான் 2 நாள் வாணிக்கு முன்னாடி கூட சொன்னாரு, அப்பாவும் குப்தமா இருக்கேன், அப்பா கொடுக்கக்கூடிய ஞானமும் குப்தமா இருக்குது, நீங்க செய்யக்கூடிய முயற்சி இருக்கு பாத்தீங்கன்னா நினைவு, அதுவும் குப்தமா இருக்குது, எல்லாமே குப்தமா இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் சொல்றேன், நான் ஆத்மாக்களாகிய உங்களை அழைத்து செல்லதான் வந்திருக்கேன் தந்தை சொல்றாரு. எல்லையற்ற தந்தையாகிய நான் ஆத்மாக்களோட உங்களோட அழைப்பின் பேர்ல தான் கீழே வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு காலமா என்னை அழைத்தீர்கள், கூப்பிட்டுட்டு இருந்தீங்க, ஹே பதித்த பாவனா இறை தந்தையே வாங்க
இந்த பழைய உலகத்தின் துக்கத்துல இருந்து இந்த அரக்கர்களில் இருந்து விடுவீங்க. அதான் கேட்டிருக்காங்க பிரதர் எல்லாமே. இந்த பழைய உலக துக்கம் தாங்க முடியல, இந்த அரக்கர்கள் வேற இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட எல்லாம் எங்களை விடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அசுரர்கள் 5 விகாரங்களும் பிடிச்ச மொத்தமா அசுரர்களா ஆயிட்டோம். மனிதர்கள் மொத்தமா கலியுகத்துல தமோ நிலைனா அசுர நிலை தான், சத்துவ நிலை தேவதா நிலை, சத்துவ பிரதான நிலை தேவதா நிலை. அதுதான் தமோ நிலை அசுர நிலை. தேவதையா வாழ்ந்த நீங்க தான் இப்படி அசுர மனிதர்களா மாறி போயிட்டீங்க. அதனாலதான் மாறி மாறி ஒருத்தவங்களையும் காயப்படுத்திட்டு துக்கப்படுத்திட்டே இருந்திருக்கீங்க. தந்தையும் கரெக்டா புருஷோத்தம சங்கம யுகத்துல உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற. அதான் உங்களுக்கு ஞானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்க கூடாது அப்பா. ஆத்மா பத்தி ஏன் சொல்றாரு, பரமாத்மா பத்தி ஏன் சொல்றாரு, இந்த முழு உலக நாடக சக்கரத்தை ஏன் சொல்றாரு? வந்தாருன்னா நம்மளை அழைச்சிட்டு போக வேண்டியதானே. நம்மளை ஏன் முயற்சி பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, நினைவு செய்யுங்க, ஞானத்தை படிங்க, அதை சிந்தனை செய்யுங்க, தாரணை செய்யுங்க வாழ்க்கையில. எப்பயுமே நினைவுலே இருங்கன்னு ஈஸியா தான் இருக்கு, ஆனாலும் மறந்துதான் போறோம் நம்ம. அடுத்தவங்களுக்கு சொல்லி சேவை செய்யுங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? வந்தாருன்னா நம்மளை அழைச்சிட்டு போக வேண்டியதானு நினைக்க கூடாது. நிறைய ஒர்க் இருக்கு. அதனாலதான் அப்பா ஸ்தூல உதவியா செய்ய மாட்டேன். அதனாலதான் யார் கணக்கு வழக்கிலையும் அப்பா தலையிடுறது கிடையாது. அவங்கவுங்க கணக்க அவங்கவுங்களே முடிக்கிறதுக்கு தான் வழி சொல்ல முடியும். ஏன்னா அப்பா வழிகாட்டி தான், ஆசிரியர் வழிகாட்டி தான். ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? பரீட்சைக்கு படிக்க வைக்க முடியும். வழிகாட்டி என்ன செய்ய முடியும்? இப்படி இந்த வழியில போங்க, இந்த வழியில போனீங்கன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்கன்ற வழி தான் காட்ட முடியுமே தவிர கூடவே உங்களை நல்ல முயற்சி பண்ண வச்சு அப்படியே இருந்துட்டு போயிட முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா ஆமா அப்பா படிக்க வைப்பேன், எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் நீங்க தான் எழுதணும். ஆமா அதுதான். இன்னும் என்ன அவ்வியத்தவன் எல்லாம் சூப்பரா சொல்லுவார் சிஸ்டர். உங்களுக்கு சொர்க்க ராஜ்யம் மட்டும் வேணுமா, ஆனா முயற்சி மட்டும் தந்தை செய்வாரா அப்படின்னு கேட்பாரு. முயற்சியே செய்யாம என்னதான் கிடைக்கும் அப்படின்னு ராஜ்ய சிம்மாசனத்துல உட்காருன்ற ஆசை மட்டும் இருக்கு எல்லாருக்கும். அதுக்கேத்த படிப்பு முயற்சி எல்லாம் யார் செய்வா? நீங்க தான் செஞ்சாகணும். பாவ கணக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? நீங்களா தானே பாவ கணக்கு செஞ்சீங்க. அப்ப நீங்களா இனிச்சுதா சூப்பரா இருந்தது. ஈஸியா தான் இருக்குது. கணக்கு முடிக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா? அதுவும் ஈஸியா தானே இருக்கு. ஈஸியாதான் இருக்கு, ஈஸி தான். அது இங்கதான் இருக்கு ஒண்ணு, மாயான்னு சுத்திட்டு இருக்க ஒண்ணு நமக்குள்ள இருந்து வெளியில வருதே. அதுக்குதான் பாபா சொல்றாரு, இது நிறைய புரிய வைக்கிறாரு பாடத்தை. இதுதான் எவ்வளவு காலமா என்ன அழைத்தீங்க, ஏ பதித்த பாவனா இறை தந்தை வாங்க இந்த அசுரர்கள் இருந்து விடுவீங்க, நாங்க அனைவரும் இப்ப வீட்டுக்கு செல்ல வேண்டும், எங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க போல பிரதர். எங்க வீட்டுக்கு செல்லணும், நமது வீடு எங்க இருக்கு அது கேக்குறாரு பாபா. சொன்னீங்களே தெரியுமா, வீட்டுக்கு எப்படி செல்லணும் தெரியுமா, எப்பொழுது செல்வது, இதை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. முக்தி அடைவதற்காக எவ்வளவு போராடுகிறார்கள், எத்தனை குருமார்களிடம் செல்கிறார்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதான் சொல்றாரு, பல பிறவியா போராடித்தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அந்த குருமார்களுக்கு ஜீவன் முக்தியோட சுகத்தை பற்றி தெரியாது. அவர்கள் முக்தியை மட்டும் விரும்புகிறார்கள், ஆனா எப்படி போகணும்னு கூட தெரியாது. ஆனா அவங்க விரும்புறாங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி தர முடியும், அவங்களுக்கு தெரியாது. அத சொல்றாரு, உலகில எப்படி அமைதி எப்படி உருவாகும் என கேக்குறாங்க எல்லாருமே. சன்னியாசிகளும் கூட முக்தியத்தான் அறிந்து மட்டும் இருக்காங்கன்ற பாபா. அத புரிஞ்சுட்டு இருக்காங்க, முக்தின்றது இருக்குன்றது சன்னியாசிகளும் தெரிஞ்சிருக்காங்க. ஜீவன் முக்தியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் முக்தி ஜீவன் முக்தி இரண்டையும் தந்தையால் மட்டும்தான் இப்போ கொடுக்க முடியும்ன்றாரு. நீங்கள் ஜீவன் முக்தியில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அனைவரும் முக்திக்கு சென்று விடுவார்கள். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் இவ்வாறு ஆவதற்காக ஞானத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க தான் அனைவரையும் விட அதிகமா சுகத்தை அடைந்தவர்கள், பிறகு அனைவரையும் விட அதிகமா துக்கத்தை கூட பார்த்திருக்கீங்கன்றாரு. ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்களே பிறகு தாழ்ந்த தர்மம் கர்மம் உடையவரா ஆயிட்டீங்களே அப்படின்றாரு. நீங்க தூய்மையான குடும்ப சூழ்நிலையில் இருந்தீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனும் தூய்மையான குடும்ப சூழ்நிலையை சேர்ந்தவர்கள். வீடு வாசலை விடுவது சன்னியாசிகளோட தர்மம். பாபா இந்த குடும்பத்தை சொல்றார், குடும்ப சூழ்நிலையில தான் இருந்தீங்க. இவங்க
சன்னியாசிகள் இப்படி இருக்காங்க வீடு ம். வாசல் திறந்து. ம். சன்னியாசிகளும் முதலில் தூய்மையாக இருந்தாங்க. ம். நீங்களும் தான் நன்றா பாபா சொல் நீங்களும் கூட தான் முதலில் மிகவும் நன்றா இருந்தீங்க. ம். இப்பொழுதுதான் நீங்க தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. இது நாடகத்தோட விளையாட்டுன்னு முடிக்கிறார். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டார். நாடகத்தோட விளையாட்டு அப்படின்னு சொல்றார் தந்தை ம். சொல்றார். ம். இந்த படிப்பு இப்ப படிக்கிறீங்க. இது புது உலகத்துக்கு செல்வதற்கான மீண்டும் பாபா புரிய வைக்கிறார். ம். தூய்மை இல்லாத சரீரத்தில், ம். தூய்மையற்ற உலகில் ம். நாடக அனுசாரப்படி ம். 5000 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் நான் வர வேண்டியிருக்கு. ம். கல்பத்தோட ஆயுள லட்சக்கணக்கான ஆண்டுகள் கிடையாது. ம். நானும் சர்வ வியாபியும் இல்லைன்றார் பாபா. நானும் சர்வ வியாபி கிடையாது. ம். இவ்வாறு என்னை நீங்கள் நிந்தனை செய்தே வந்தீர்கள். ம். இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்ய வந்திருக்கிறேன். ம். எந்த அளவு சிவபாபாவுக்கு நிந்தனை ஏற்பட்டதோ ம். அந்த அளவுக்கு வேறு யாருக்குமே ஏற்படுவது இல்லை. ம். எந்த தந்தை உங்களை உலகத்துக்கு எஜமானரா மாத்தினாரோ ம். அவரை பற்றி ம். சர்வ வியாபி என கூறிவிட்டீர்களே, ம். நிந்தனை செய்வதற்கும் ஒரு எல்லை இருக்குதானே கேட்கிறாரு. ம். எனவே நான் மீண்டும் உபகாரம் செய்ய வந்திருக்கேன். ம். இந்த நேரம் புருஷோத்தம சங்கமயுகம் என்பதை மறந்து விடாதீர்கள். ம். கல்யாணக்காரி யுகம், ம். நன்மை செய்யக்கூடிய யுகம். இப்பொழுது உங்களை தூய்மையாக்க நான் வந்திருக்கேன். ம். தூய்மையாக்குவதற்கு எவ்வளவு சுலபமான வழிமுறையெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கிறேன். ம். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் மிகவும் அலைந்து திரிந்தீர்கள், அலைந்து விட்டீர்கள். ம். குளங்களில் கூட நீராடி கொண்டே சென்றீர்கள். ம். இதன் மூலம் தூய்மை ஆகிவிடுவோம் என நினைத்தீர்கள், புரிந்துள்ளீர்கள் என்றார் பாபா. ம். புரிந்து கொண்டீர்கள். ஆக தண்ணீர் எங்கிருந்தது? தண்ணீர் எங்க இருக்குது? ம். மேலும் பத்தித்த பாவன் தந்தை எங்கிருக்கிறார்? ம். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இது ஞான மார்க்கம். மனிதர்கள் எவ்வளவோ ஆழ்ந்த இருளில் இருக்கிறார்கள். கும்பகர்ணன் தூக்கத்தில் தூங்கி விட்டார்கள். விநாச காலத்தில் விபரீத புத்தி பெரு நஷ்டம் என கூறப்படுவதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் வரிசைப்படியான முயற்சியின்படி ஆதாரத்தில் அன்பான புத்தியுடையவரா இருக்கிறீங்க. இன்னும் முழுமையாக ஆகவில்லை. ஏன்னா மாயா அடிக்கடி மறக்க வைத்து விடும். இது 5 விகாரங்களோட யுத்தம். பஞ்ச விகாரங்கள் ராவணன் என கூறப்படுகிறது. ராவணன் மீது கழுதையின் தலை கூட காட்டப்படுகிறது. அடுத்து பாபா சொல்றார், தந்தை இது ஒரு பேராகிராஃப் சொல்லிடுங்க பிரதர். ஓகே, அது என்ன 5 விகாரங்களின் அந்த ராவணன் தலைக்கு மேல கழுதை தலை சொல்றாரு, அது சொல்லுங்க. அது என்னன்னா, கழுதை என்ன சுமந்துட்டு போகும்? பொதி சுமந்துட்டு போகும், அழுக்கு மூட்டையை சுமந்துட்டு போகும். அது போல 5 விகாரங்களும் அழுக்கு மூட்டைக்கு சமமானதுன்னு சொல்றாரு. அதனாலதான் கழுதை தலையை காமிச்சிருக்காங்க அந்த 5 விகாரங்களின் தலையில அப்படிங்கிறார். 5 அந்த 10 தலை ராவணன் தானே, 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்களும் பெண்ணிடமும் இருக்கதான் 10 தலை ராவணனா காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த படத்தையே மாத்தி காமிக்கிறாங்க. 10மே ஆண் தலையா காமிக்கிறாங்க. ஆனா 5 தலை ஆண் தலையாவும் 5 தலை பெண் தலையாவும் இருக்கும். 5 விகாரத்திலையும் நம்மளுடைய முக பாவனை எப்படி இருக்குமோ அது போல முக பாவனையின் அமைப்புல 5 விகாரங்கள் அந்த பெண்ணுடைய முகம் அமைப்பாவும் 5 விகாரங்கள் ஆணுடைய அமைப்பாவும் இருக்கும். அதுதான் 10 தலை ராவணன். அந்த தலைக்கு மேலதான் கழுத தலையை காமிச்சிருப்பாங்க. அப்ப இந்த 5 விகாரங்களும் 2 பேர்கிட்டயும் ஆணுகிட்டையும் பெண்ணுகிட்ட இருக்குது அழுக்கு மூட்டைக்கு சமமானது. அதான் தூய்மையற்றதுன்னு சொல்றாரு அப்பா. இந்த விகாரங்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சு தூய்மையான நிலைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக அப்பா வந்திருக்கேன். அதனாலதான் அப்பா சொல்றாரு, இது தூய்மையற்ற உலகம், அப்பா உங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்றாரு. சன்னியாசிகள் முக்தி மட்டும்தான் கேட்டுட்டு வந்திருக்காங்க பல வருஷமா. இதுக்கு முந்தின பாயிண்ட்ல சொல்றேன், அரை கல்பமா முக்தி மட்டுமே கேட்டு வந்திருக்காங்க. இப்ப ஜீவன் முக்தி ஒண்ணு இருக்குது, அதுதான் தந்தை புரிய வைக்கிறாரு. இப்ப முக்தி தாமத்துக்கு போகணும்னாலும் நீங்க தூய்மை ஆகணும், அந்த சுகதாமத்துக்கு போனாலும் தூய்மை ஆகணும். ஆனா சன்னியாசிகள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சுகத்தை பத்தியே தெரியாது. சுகம்ன்றது காக்கை எச்சிலுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப தந்தை தான் அரை கல்பம் சுகமா வாழ்ந்திருக்கீங்க, அரை கல்பம் துக்கத்துல வாழ்ந்திருக்கீங்க. உங்களை போல சுகமா வாழ்ந்தது யாரும் கிடையாது, உங்களை போல துக்கம் அடைஞ்சது யாரும் கிடையாது. அதுனால வருத்தப்படாதீங்க, இது நாடகத்தின் ஒரு விளையாட்டு தான் அப்படிங்கறத சொல்றாரு.
தந்தை உங்க மேல தப்பு இல்லைன்றாரு. இது ஒரு விளையாட்டுல அப்படி இருக்கு. மறுபடியும் நீங்க இந்த படிப்பை படிச்சு புது உலகத்துக்கு போக தயாராகுங்கன்றாரு தெய்வீக குணங்களோட. ஆமா. அப்புறம் அப்பா சர்வ வியாபின்னு சொல்லி வச்சுட்டீங்க, பல நிபந்தனை செய்து வச்சிருக்கீங்க, தந்தைக்கு நீங்க எந்த அளவுக்கு அபகாரம் செஞ்சுட்டீங்க பாருங்க அப்படின்னு. உங்களை முழு உலகத்துக்குமே எஜமானனா மாத்தின இந்த தந்தைய சர்வ வியாபின்னு சொல்லி கல்லுல இருக்காரு, முள்ளுல இருக்காரு, நாயில இருக்காரு, பண்ணில இருக்காருன்னு என்னென்னத்தையும் சொல்லி இப்படி தந்தையை நிந்தனை செய்துட்டீங்க. ஆனா பாருங்க, தந்தைக்கு நீங்க அபகாரம் செய்தீங்க, ஆனா தந்தை வந்து உங்களுக்கு உபகாரம் செய்யறேன் பாருங்க அப்படிங்கிறார். தந்தைக்கு நம்ம அபகாரம் செய்தோம், அவர் வந்து நமக்கு உபகாரம் செய்யறாரு. இதுல என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபாலோ ஃபாதர் செய்யணும். தந்தையை நம்ம அப்படியே பின்பற்றணும். நம்மள எல்லாரும் நிந்தனை செய்யறாங்க இல்லையா, அபகாரம் செய்யறாங்க இல்லையா, நம்ம கிட்ட நம்மள திட்டுறாங்க, கோவப்படுத்துறாங்க, அகங்காரத்தை காட்டுறாங்க, நம்மள மரியாதை இல்லாம பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க இல்லையா, துக்கப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, பலியை உண்டாக்குறாங்க, காயப்படுத்துறாங்க, எல்லாம் நடக்குது இல்லையா இந்த யுகத்துல. அப்ப இவங்க நம்மள அபகாரம் செய்யறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்யணும், ஞானத்தை கொடுக்கணும், இல்ல நம்ம குணங்களை காட்டணும், நம்மளுடைய சக்திகளை கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்பா நமக்கு உபகாரம் செய்யறது மாதிரி நாம அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யணும். இதுதான் ஃபாலோ ஃபாதர் செய்யறது. அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யறது தந்தையோடைய தொழிலா இருக்குது, தந்தையோடைய குணமா இருக்குது. அந்த தந்தையோட குணம் அப்படியே குழந்தைகளுக்கும் இருக்கணும். நம்மள நிந்தனை செய்யறவங்க, நம்மள அபகாரம் செய்யறவங்களுக்கும் நாம உபகாரம் செய்யணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்க பிரதர். ஓகே, அப்பா மாதிரியே இருக்கணும் குழந்தை, அப்பா போலவே இருக்கணும்ன்றாரு. இன்னொன்னு பிரதர், பக்தி மார்க்கத்துல நம்ம வந்து பாபாவை இப்படி சொல்லியிருக்கோம்ல, நிறைய திட்டிருப்போம், எல்லாமே செஞ்சிருக்கோன்றாரு பாபா. நீங்க எல்லாமே செஞ்சிருக்கீங்க, ஆனா உங்க உபகாரம் செய்யறேன். பக்தி மார்க்கத்துல நம்ம சொன்னது எல்லாமே பாபா எப்படிங்க பிரதர் பரந்தாம உலகத்துல உணர்ந்துக்கிறாரு? இதெல்லாம் நடந்திருக்கு. அவர்தான் விதை ரூபமாவில சிஸ்டர் இருக்காரு. மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்கேன்னு சொல்றாரு. விதைக்குள்ள எல்லா முழு மரத்தின் இதுவும் இருக்கும் தானே, பதிவும் இருக்கும் தானே. ஆமா. இப்ப விதைக்கு தெரியாதா மரத்துல என்ன இருக்கும்னு? இப்ப கொட்டைக்கு தெரியாதா சிஸ்டர்? இப்ப மாங்கொட்டைக்கு தெரியாதா இந்த கொட்டையில இருந்து மாம்பழம் தான் வெளியே வரும் அப்படின்னு? ஆமா, கரெக்ட் தான். மாமரம் தான் வெளியே வரும் தெரியாதா? ஆமால, நேச்சுரலா மாமரம்னா மாமரம் வரப்போகுது, புளிய மரம்னா புளிய மரம் வரப்போகுது. ஆமா, அதான் அது போல விதையா தானே இருக்காரு அப்பா, மனித சக்தியின் விதையா இருக்காரு அப்படின்னு தானே சொல்றாரு. ஆத்மாக்கள் எல்லாமே சத்துவம், ரஜோ, தமோ நிலையில இறங்கி வந்தே தீரணும்ன்றது தெரியுதா இல்லையா அவருக்கு? ஆமா. அப்ப இதெல்லாம் தெரியும் போது அப்புறம் இந்த விஷயங்களும் தெரியாமையா இருக்கு அவருக்கு? இதைக்குள்ள அனைத்துமே அடங்கி இருக்கு. தெரியும் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன அடுத்து நடக்கும், என்ன செஞ்சீங்க. மாங்காவே எடுத்துக்கோங்க, முதல்ல பூ இருக்கும், அப்புறம் சின்ன பிஞ்சு விடும், அப்புறம் காய் பெருசாகும், அப்புறம் பழம் பழுக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சாப்பிட வேண்டியதுதான், இனிப்பா இருக்கும், சாப்பிட வேண்டியதுதான். மரத்துலயே விட்டுட்டீங்கன்னா அது போயிடும், அழுகி போயிட்டு வெம்பி யாருக்கும் யூஸ் இல்லாம போயிடுமே. அது போலதான் பழம் பழுத்துச்சு, நல்லா இப்ப அழுகி போயிடுச்சு, யாருக்கும் யூஸ் இல்லாம ஆயிட்டீங்க நீங்களும். ஓஹோ, இது ரொம்ப டீப் ஆழமானது பதில் இது நீங்க சொல்றது. அதான் அழுகி போயிடுச்சு மொத்த உலகமும், அதான் தூய்மையற்றதான் போயிடுச்சு. ஒண்ணுத்துக்குமே உதவாதவங்களா யூஸ்லெஸ் பில்லர்ஸா மாறிட்டீங்க எல்லாரும். அதனாலதான் மறுபடியும் வந்து என்ன செய்யறாரு பாருங்களேன், இது ரொம்ப பெரிய வேலை பாபாக்கு. அழுகி போன தூய்மையற்ற நிலையில, அவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு நிலையில, சீச்சியான ஒரு ஆத்மாவை எப்படி வந்து குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அந்த விதைய வந்து மாத்துறாரு, ஆத்மான்ற ஒரு விதைங்க. ஆமா, அப்ப மறுபடியும் பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பழம் தான் அழுகி போயிருக்கும், உள்ள இருக்க கொட்டை இருக்கும் இல்லையா, அதே ஆத்மா இருக்கும் இல்லையா, அத மறுபடியும் பூமியில விதைச்சா மறுபடியும் அதுல இருந்து புது மரம் வருமா வராதா? உள்ள இருக்கிற விதை வந்து நல்ல விதை தான். அது போலதான் உங்களை மறுபடியும் ஆத்ம உணர்வுக்கு விதை ரூபமா ஆக்குறதுக்காக தந்தை வந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த அப்பா அவரோட விதையில அனைத்துமே அவரு உணர்ந்திருக்காரு. அவருக்குள்ள இருக்கும், அனைத்துமே இருக்கும். என்ன நடக்கும், அடுத்து வர போறீங்க, என்ன போக போறீங்க, என்ன எப்படி எல்லாம் நிந்தனை செய்ய போறீங்க, எல்லாமே பாபாவுக்கு தெரியும் பாருங்க. டிராமா தெரியும், நம்ம தெரியல, நம்ம மறந்துட்டோம், சொல்லி புரிய வைக்கிறாரு. அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் ஆத்மாக்கள் விதையா தானே இருக்கும். அப்ப மறுபடியும் ஒவ்வொரு விதைக்குள்ளயும் 84 பிறவிகளின் பாகம் இருக்குதுன்னு தானே சொல்றாரு நமக்குள்ள. மறுபடியும் நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்கன்ட்டாரு, திரும்பவும் இதான் நடக்குது, திரும்பவும் நான் வர போறேன், அவ்வளவுதானே. இதுதான் டிராமா, பரமாத்மா நாடகம்.
சூப்பர்ல. ஓகே இவ்வளவுதான் ரகசியமே. ஆத்மா ஆத்மா ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் பரமாத்மா, ஆத்மா டிராமா. ஆமா, எப்படினாலும் சொல்லலாம். ஆத்மா ஆத்மா முதல் ஞானம் என்ன கொடுத்தாரு அப்பா? ஆத்மா பத்தி தான் சொன்னார். அப்ப ஆமா. ஆத்மா தான் ஃபர்ஸ்ட். ஆத்மா. ரெண்டாவது தன்னை பற்றிய அறிமுகத்தை சொன்னார். நான் பரமாத்மா. ரெண்டாவது பரமாத்மா. மூணாவது இது டிராமா. அவ்வளவுதான். ஆத்மா பரமாத்மா டிராமா. அவ்வளவுதானே. இது ஈஸி. இத போய் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஏற்கனவே நடந்தது எல்லாம் விதையில இருக்குன்றாரு. நம்ம தான் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கோம். இது என்ன நம்மளே உட்கார்ந்து உருவாக்கின மாதிரி உட்கார்ந்து டைரக்டர் நம்மளா டைரக்டர். டீடைல்ஸ் தெரியல, அவ்வளவுதான். இப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னு அவங்க வரவங்களுக்கு தெரியல. அதனாலதான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே ஈஸி தானே. இதுதான் ஞானம். ரொம்ப ஈஸியா தான் பிரதர் இருக்கு பாபா வாணியில சொல்லும் போது. ஆனா மறந்து போயிடுறீங்களேன்றாரு. அவ்வளவுதான். அதான் இப்போ பாபா சொல்றாரு, தந்தை இதையும் புரிய வைக்கிறார். அதாவது ராவணனோட தலை சொன்னார்ல பாபா, ராவணனோட அந்த கழுதை தலை காட்டப்படுது. அதாவது பஞ்ச விகாரங்கள் ராவணன் என கூறப்படுகிறது. ராவணன் மீது கழுதையின் தலை கட்டப்படுதாம் பிரதர். காட்டப்படுதுன்னு சொல்லதான் கட்டப்படுதுன்னு போட்டு வச்சிருக்காங்க பிரிண்டிங். ஆமா, கட்டப்படுது. காட்டப்படுது இதுல சொனக்காலில. சரிங்க பிரதர். ராவணன் மீது கழுதையோட தலை காட்டப்படுது. அந்த கழுதை தான் சொன்னீங்க பொதி சுமக்கிறது தேவையில்லாம. அழுக்கு முட்டையை சுமந்துட்டு இருக்கோம். அந்த 5 விகாரங்களை தான் அழுக்கு முட்டையை சுமந்துட்டு போகும். அத நல்லா துவைச்சு கிளீன் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு வர்றது அதே கழுதை மேல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப என்னன்னா தந்தை சலவை தொழிலாளியா வந்திருக்கேன்னு சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாரு அதுதான் உங்களை ஆத்மாக்களை ஞானம்ங்கிற சோப்பு போட்டு நல்லா அதுல இருந்த அந்த ராவணனுடைய அழுக்கு இருக்கு பாத்தீங்களா? ஆத்மாங்கிறதா ட்ரெஸ்ல இருக்குது பாத்தீங்களா அழுக்கு? அந்த அழுக்க கிளீன் பண்றதுக்கு அப்பா ஞானம்ங்கிற சோப்பு போட்டு அந்த ஆத்மால இருக்க அழுக்க பூரா கிளீன் பண்றாரு, துவைக்கிறாரு. தலைமை தொழிலாளி வேலை துவைக்கிறது தானே. அதுதான் துவைச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து ஆத்மாவான உங்ககிட்டயே சேர்க்கிறேன் அப்படிங்கறதுதான். தூய்மையாக்க நிலையிலிருந்து உங்களை தூய்மையாக்குறேன் அப்படின்னு சொல்றதான் அப்படி சொல்லுவார். அழுக்க வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட, எல்லா விகாரங்களையும் அழுக்க போறா என்கிட்ட கொடுத்துருங்க, மொத்த சுமைகளையும் அப்பா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாரு இல்லையா? நம்ம கிட்ட எல்லா உங்களுடைய பந்தனங்கள் சுமைகளை போறா அப்பா கிட்ட ஒப்படைங்க, அப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல விதத்துல சத்தியுகத்துல திருப்பி தரேன்னு தானே சொல்றாரு. அந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப அழுக்க போற அப்பா வாங்கிக்கிறாரு. அப்பா சலவை தொழிலாளி, அப்பா கிட்ட நம்ம அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடுறோம், அழுக்கான ஆத்மாக்களை பூரா கொடுத்துறோம், உடல் மனம் பணத்தை எல்லாம் அர்ப்பணிச்சிடறோம் இல்லையா அப்பா கிட்ட. இப்ப அது எல்லாமே நல்ல விதத்துல சத்தியுகத்துல திருப்பி தராரு அப்பா. சத்தியுகத்துல பாருங்க உடலும் தூய்மையா இருக்கும், நம்மளுடைய ஆத்மாவும் தூய்மையா இருக்கும், நம்மளுடைய மனமும் தூய்மையா இருக்கும். அங்க இருக்க செல்வம் போற பாருங்க 21 பிறவிக்கு அரை கல்பத்துக்கு சுகபோகமா வாழ போறோம். அப்படிப்பட்ட தூய்மையானதான் திருப்பி தரப்போறேன். அதுக்காகத்தான் தந்தை இங்கேயே அர்ப்பணிங்க, எல்லாத்தையும் உங்கள் தூய்மையற்ற உடலை அர்ப்பணிங்க, தூய்மையற்ற மனசை அர்ப்பணிங்க, தூய்மையற்ற இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? அது பேராசை உண்டாக்குது, பற்றுதலை உண்டாக்குது, அதை தந்தை கிட்ட அர்ப்பணிங்க அப்படின்றத சொல்றாரு. கரெக்ட். பணம் சொன்னோன்னே பணம் என்ன பண்ணுது? பேராசைய உருவாக்குது, பற்றுதலை உண்டாக்குது, அகங்காரத்தை உண்டாக்குது. பணம் நிறைய இருந்தா அதான் பேராசையும் பற்றுதல் இருந்துச்சுன்னா அகங்காரம் வரும், அகங்காரம் வந்துச்சுன்னா கோபமும் சேர்ந்து வரும். அப்ப 4 விகாரமும் சேர்ந்து மொத்தமா வரும். காசு பணம் நிறைய வச்சிருந்தா கள்ள தொடர்பு அந்த மாதிரி விஷயத்த பெண்ணாசைக்கு பக்கமும் போகும். அப்ப காம விகாரத்தின் அடிமையாக்கும். அப்ப 5 விகாரங்களையும் மொத்தம் அடிமையானதா ஆயிடுச்சு இல்லையா? அதனாலதான் தூய்மையற்ற விஷயங்கள் எல்லாம் தந்தை கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க அப்படிங்கறாரு சொல்றாரு. ஏன்னா டிராமா முடிஞ்சு போச்சு, இங்க நீங்க டிராமால நடிக்கிறதுக்கு தானே வந்தீங்க. இப்ப மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னா மறுபடியும் தூய்மையாகணும். இந்த விஷயங்கள்லாம் உங்களை தூய்மையற்றதா ஆக்குது, உடல் மனம் பணம் எல்லாம் தூய்மையற்றதா இருக்குது. அதை தந்தைகிட்ட முழுசா அர்ப்பணிங்க, அப்பா உங்களை தூய்மையாக்கி திருப்பி தாரே அப்படிங்கிறார் சத்தியுகத்துல. அதான் பாபா தந்தை இதையும் புரிய வைக்கிறார். பாடசாலையில் ஒரு பொழுதும் கண்களை மூடி அமர்வது இல்லை. கண்கள் மூடி அமர்ந்து பகவானை நினைவு செய்வதற்கான போதனை பக்தி மார்க்கத்தில் தரப்படுது. இது பாடசாலை என தந்தை சொல்றாரு. இப்போ இது ஞானம் சொல்லித்தர பாடசாலை. பார்வை மூலம் விடுவிப்பவர் இவர் மந்திரவாதியா இருக்காரு எனவும் சொல்லப்படுதுன்றாரு இந்த ஞானத்தின் மூலமா. ஆக இதுவும்
மகிமைதான். ம். தேவதைகளும், அதாவது இது வந்து சாஸ்திரத்துல கூட இருக்குங்க பிரதர், சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியல, கண்ணை மூடிட்டு இருக்காங்க. ம். பார்வை மூலம் விடுவிப்பவர், ம். அப்படியா? இவர் மந்திரவாதியாகவும் இருக்கிறார் என கூறப்படுது. ம். அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஆக இதுவும் மகிமை சொல்லப்படுது பாபாவுக்கு, பரமாத்மாவுக்கு. தேவதைகளும் பார்வையால் தானே விடுவிக்கப்பட்டு உயர்வடைபவர்கள். ம். தேவதைகளும் பார்வையால் விடுவிக்கப்பட்டு உயர்வடைபவர்கள், உயர் அடைவர்கள். பார்வை மூலம் மனிதர்களை தேவதைகளாக மாற்றுபவர் மந்திரவாதி. ம். தந்தை வந்து ஆத்மா பேட்டரியை சார்ஜ் செய்யும் பொழுது குழந்தைகள் கண்களை மூடி அமர்ந்தால் என்ன சொல்வது? ம். பாடசாலை கண்களை மூடி அமர்வது இல்லை. ம். இல்லை என்றால் சோம்பல் ஏற்படும். ம். படிப்புதான் வருமானத்துக்கு மூல ஆதாரம், ம். மூலதனம். ம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் ஏற்படுது ம். படிப்பினால் தான். வருமான நேரத்தில் சோம்பல் ஏற்படாது. ம். இங்கு ஆத்மாக்களை திருத்த வேண்டும்ன்றாரு. அதாவது திருத்த மாற்ற வேண்டும், நடத்தையை திருத்தணும். நடத்தையை திருத்த வேண்டும். லட்சியம் குறிக்கோள் எதிரில் இருக்கு. ம். தேவதைகளோட ராஜ்யத்தை பார்க்க வேண்டுமானால் தில்வாடா கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கு ஜடமான கோயில், இங்கு சைத்தன்யமான தில்வாடா கோயில் இருக்கு. ம். தேவதைகளும் இருக்கிறாங்க, சொர்க்கமும் இருக்கு. ம். அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் அபுவில் மட்டுமே வருகிறார். ம். இதுதான் அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலம். ம். ஆனால் இது மிகவும் குப்தமாக மறைவாக இருக்கிறது. எனவே யாருக்குமே தெரியவில்லை. நல்லதுன்னு முடிக்கிறாருங்க பிரதர் வாணி பாபா. ஆமா, தில்வாடா கோயில் பாருங்க, அங்க ஜட சிலைகள் இருக்குது நினைவார்த்தமா. அது பூரா ஜடமா இருக்குது தில்வாடா கோயில்ல. ஆனா தில்வாடா கோயிலுடைய நிஜ ரூபம் எங்க இருக்குது? அபோல இருக்குதுன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, எல்லாரும் தேவதைகளா மாற போறீங்க. அதனுடைய நினைவார்த்தம் யோகா செய்யறது அங்க தில்வாடா கோயில்ல படமா சித்திரத்துல காமிச்சிருக்காங்க, சிலைகளா காமிச்சிருக்காங்க. இங்க உண்மையிலேயே உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்கீங்க அபோல. தேவதைகளா மாறுற மாதிரி அங்க காமிச்சிருக்காங்க. இங்கதான் நீங்க தேவதைகளா மாறிட்டு இருக்கீங்க, சைத்தன்ய மூர்த்திகளா நீங்க தான் ஆகுறீங்க அப்படிங்கிற அதனுடைய நினைவு பூரா இங்க அபோல இருக்குது. இந்த அபோல தான் தந்தை வந்து உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் எது இந்தியாவிலேயே பாரதத்துல அப்படின்னா அபோதான் சொல்றாரு. அதான் இது யாருக்கும் தெரியலன்ற மறைவா இருக்கு. ஆமா, அதான் பாருங்களேன், எவ்வளவு ஒரு டிராமா ஒரு எப்படி சொல்றது தெரியல பாருங்க. யாருக்கு தெரியுதுன்னா குழந்தையாகிய நமக்கு மட்டும்தான் தெரியுது. ஆமா, அதான் எல்லாம் கேக்குறாங்க, உங்ககிட்ட மட்டும் இந்த கடவுள் வந்து பேசிட்டு இருக்காரா, உன் பக்கத்துல கூடயே இருக்கிறாருன்றிய. அவ்வளவு ரிஷி முனிவர்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? நீங்க என்ன சாதாரணமா சொல்லுங்க. அவங்க கிட்ட அவங்கள வெறும் இறைவனா மட்டும் பார்த்தாங்க. நான் அவரை அப்பாவால பாக்குறேன். நம்ம எப்படி இருக்கோம் பாபாவோட, எவ்வளவு க்ளோஸ்ல இருக்கோம். நம்ம பயப்படுறாங்க பாபா கடவுள் கிட்ட போய் பேசுறதுக்கே, நம்ம எவ்வளவு ஃப்ரீயா பேசுறோம். ஆமா, அதான் அவங்களுக்கு புரிதல் இல்ல, இறைவன் யாருன்னே தெரியல அப்படின்றதுதான். அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க, கடவுள் யாரோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அவர் உங்களுடைய அப்பான்னு சொல்லி புரிய வைங்க அவங்களுக்கு. அப்பா சொன்னா பயம் இருக்குமா? அதான் அப்படி சொல்லி சொல்லிதான் நமக்கு இப்படி நம்மள குழந்தைங்க எல்லாம் பயம் இல்லாம கொஞ்சம் அசால்ட்டா இருக்காங்க பிரதர், உணராம அப்பா அப்பான்னு. சாதாரணமா இருக்கும், ஒரு பயமாவது இருக்கா பாத்தீங்களா? எங்கேயாவது கூட சிவன் இருக்காரு பயம். உங்களுக்கு பயம் வேணுமா? பயம் வேணும்னா தர்மராஜரா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பாவை. அந்த ரூபம் வரும். ஆமா, இல்ல சத்குருவா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு சொன்னா யமன் சொன்னது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்ப குரு சொன்ன கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த தைரியம் இருக்கணும். அப்பயும் பய உணர்வு வரும் இல்லையா? பயந்தாத காரியம் செய்யணும் அப்படின்னு. முன்னாடி தண்டனை கிடைக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம தூய்மையாயிடணும். அப்பாவா இருந்து நமக்கு, அதாவது நீங்க சொல்ல மாதிரி அந்த கடைசி நேரத்துல வந்து என்ன பார்ட் பாபா பண்றாரு? தர்மராஜ் பார்ட். தர்மராஜ்ல அவர் வந்து குழந்தைங்க பச்சாதாபம் பண்றத உணர்வாரு. ஆனா அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, தூய்மையாகணும் இல்லையா? தூய்மையானதானே அழைச்சிட்டு போக முடியும். ஒண்ணு நினைவு யாத்திரையில இருந்து தூய்மையாகுங்க, இல்ல தண்டனை அடைஞ்சுதான் தூய்மையாகணும். அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும்? அவர் சாட்சியா தான் பாத்துக்கிடுவாரு. கரெக்ட் தான். அவரோட ரோல் அவர் கரெக்டா பண்றாரு. நீங்க நான் சொல்லி கொடுத்தத கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க சத்தியுகத்துக்குன்றாரு. அவ்வளவுதான். தந்தையிடம் தாரணையில என்ன சொல்றாருன்னா பாபா, தந்தையிடம் எந்த சமஸ்காரம் இருக்கோ
அதை மட்டும் தாரணை செய்ய வேண்டும். ம். தந்தைக்கு சமமாக ஞான கடலாக வேண்டும். ம். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சியும் அவசியம் செய்ய வேண்டும். இந்த ஞான சம்ஸ்காரத்தை விட்டுட்டோம் பாத்தீங்கன்னா, தந்தைக்கு இருக்கதே ஞானத்தின் சம்ஸ்காரம் தான். அப்ப குழந்தைகளும் அந்த ஞானம் உடையவரா இருக்கணும், ஞானம் நிறைந்தவர்களா இருக்கணும். தந்தை நமக்கு என்னெல்லாம் ஞானம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சு அந்த சம்ஸ்காரமா உருவாக்கணும். ஞானத்தின் சம்ஸ்காரம் யாருக்கு இருக்கோ அவங்கதான் தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரத்தை உருவாக்க முடியும்னு சொல்லுவாரு. அப்ப தந்தைக்கு சமமா ஆகணும்னா ஞான கடலா ஆகணும், ஆத்மாவிமானியா ஆகணும், அதற்கான பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறாரு. செகண்ட் பாயிண்ட், ஆத்மா என்னும் பேட்டரியை சதோ பிரதானமாக்குவதற்கு என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, ஆத்மா வந்து சதோ பிரதானமா ஆகணுமா அந்த பேட்டரி, அதுக்கு நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தெய்வீக நடத்தைகளை மட்டும் தாரணை செய்து கொண்டே செல்லுங்கள் அப்படின்றார். நம்ம எங்க நடந்தாலும் போனாலும் வந்தாலும் கூட தெய்வீக நடத்தைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்க எங்க போனாலும் வேலை செஞ்சாலும் மிக மிக இனிமையானவராக கண்டிப்பா மாற வேண்டும்ன்றாரு. ஆமா, இப்ப அத கூட சொன்னாரு பாத்தீங்க இல்லையா, அந்த கண்கள் மூலமா உங்களுக்கு அப்பா பேட்டரிய சார்ஜ் பண்றேன், திருப்திப்படுத்துறேன் ஆத்மாக்களின் பேட்டரிய. இப்ப சுவிட்ச் இருக்கு நம்ம வீட்டுல, பிளக் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சார்ஜ் போடணும் போனுக்குன்னா சுவிட்ச் போட்டாதானே சார்ஜ் ஆகும். சுவிட்ச் போடலன்னா சார்ஜ் ஆகாதுல. அது போலதான் கண்கள், அது போலதான் கண்கள் திறந்து இருந்தாதான் சுவிட்ச் போட்டது மாதிரி. கண்கள் மூடி இருந்துச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அர்த்தம். சரி, பாபா வந்து சக்தி அந்த அதிர்வுகள் அவரோட அந்த ஒரு வைப்ரேஷன் உள்ள வருதுன்னா கண்ணு வழியா அந்த பவர் ஆத்மாக்குள்ள போகும். ஆமா ஆமா, உள்ள போகும். அது மூலமா தான் மற்றவர்களுக்கும் நம்ம வெளிப்படுத்தவும் செய்யணும். அப்ப கண்கள் திறந்தே இருக்கணும், அப்பதான் சுவிட்ச் ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம், பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்கள் மூடி இருக்குன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு அர்த்தம். மூன்றாவது கண்ணும் திறந்திருக்கணும், இந்த கண்ணும் திறந்திருக்கணும். ரொம்ப ஆழமா இருக்கு இன்னைக்கு வாணிங்க பிரதர். ஆமா, பெரிய வாணியா கூட இருக்கு. ஆமா, இது நிறைய சொல்லிட்டே போலாம், ஆனா டைம் இல்ல. அடுத்த வாணியில பாக்கலாம். இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, வரதானம் பாருங்க பிரதர். திரிகால தரிசி ஆகி திவ்ய புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. திரிகால தரிசியா இருக்கணும். இவர் ஒண்ணும் பாருங்க, டிராமா ஈசி பாபா பரமாத்மா அதை இப்ப சொல்றாரு. திரிகால தரிசி திவ்ய புத்தி அந்த வரதானத்தை காரியத்துல ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கன்னு பாபா தலை மேல கை வச்சு வரம் கொடுக்குறாரு. வெற்றி நிறைந்த ஆத்மா அப்படின்னு இப்ப பாபா சொல்றாரு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் திவ்ய புத்தியின் வரதானம் கொடுத்திருக்கிறார். திவ்ய புத்தி மூலம்தான் பாபாவை தன்னைத்தானே மற்றும் 3 காலங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சர்வ சக்திகளை தாரணை செய்ய முடியும். திவ்ய புத்தி உள்ள ஆத்மா எந்த ஒரு சங்கல்பத்தையும் கர்மம் அல்லது பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின் 3 காலங்களையும் அறிந்து நடைமுறையில் வருவார்கள். அவர்களுக்கு முன்னால் கடந்த காலம் மற்றும் வருங்காலம், கடந்த காலமும் பிளஸ் மற்றும் வருங்காலமும் கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும். நிகழ்காலம் தெளிவாக இருப்பது போல அத்தகைய திவ்ய புத்தி உள்ளவர்கள் திரிகால தரிசியாக இருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவராக ஆகிவிடுகிறார்கள். ஆமா, என்ன திரிகால தரிசி அப்படி ஆகணும்னா திவ்ய புத்தின் வரதானம் அப்பா கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த வரதானத்தின் நினைவு இருக்கணும். திவ்ய புத்தினாலதான் நீங்க எந்த தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்மா நீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, பரமாத்மா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, பரமாத்மா தான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. கூடவே அந்த திவ்ய புத்தினாலதான் முதல் இடை கடை ஞானம், இந்த டிராமாவுடைய ஞானம் இருக்கு இல்லையா, ஆதி மத்திய அந்திம ரகசியம், இறந்த காலம் வருங்காலம் எதிர்காலம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எதனால தெரிஞ்சுக்கிட்டீங்க? திவ்ய புத்தினால. கூடவே என்ன சர்வ சக்திகளையும் தாரணை செய்துட்டீங்க. இந்த 3 விஷயமும் கூடவே அந்த சர்வ சக்திகள் இருக்கு இல்லையா, அஷ்ட சக்திகள் கூடவே நிறைய சக்திகள் சொல்றாரு இல்லையாப்பா, அதெல்லாம் தாரணை செய்தது எது? இந்த தெய்வீக புத்தி தான். இந்த தெய்வீக புத்தி உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் ஒவ்வொன்றுமே அந்த ஸ்ரீமத் படி நடக்குது. அதான் என்னன்னு வாசிங்க, அத எண்ணம் சொல் செயல். பாபா சொல்றாரு, திவ்ய புத்தி உள்ள ஆத்மா எந்த ஒரு சங்கல்பத்தையும் கர்மம் அல்லது பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மத்தின்
ம். 3 காலங்களையும் அறிந்து நடைமுறையில் வருவார்கள். ம். அவர்களுக்கு முன்னால் கடந்த காலம் வருங்காலம் கூட அவ்வளவு தெளிவாக இருக்கும். நிகழ்காலம் எப்படி தெளிவாக இருக்கு பாக்குறீங்க, அதே மாதிரி திவ்ய புத்தி உள்ளவர்கள் திரிகால தரிசியாக இருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவரா ஆகிவிடுவார்கள். ஆமா. ஒவ்வொரு கர்மமும் ஒவ்வொரு வார்த்தையும் 3 காலத்தையும் உணர்ந்து பேசுவாங்க. இது செஞ்சா பாவம் உண்டாகுமா, இது செஞ்சா நமக்கு பாக்கியம் உண்டாகுமா அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் கர்மத்தையும் யோசிச்சு பேசுவாங்களாம், யோசிச்சு செய்வாங்களாம். அது அந்த 3 காலத்தையும் என்ன நடக்கும், விளைவுகள், கர்மத்தின் விளைவுகள் என்ன நடக்கும் அப்படின்றத புரிஞ்சு செய்வாங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. இப்படிப்பட்டவங்க தான் சதா வெற்றியாளர்களா இருப்பாங்க. தெய்வீக புத்தி வரதானம் இருக்கவங்க திரிகாலதரிசியா இருப்பாங்க. இந்த திரிகாலதரிசிங்கிற நிலையில இருக்கவங்க சதா வெற்றியாளர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரப்பா. இந்த திவ்ய புத்தி உள்ளவர்கள் திரிகால தரிசிகளாக இருப்பதால் சதா வெற்றி நிறைந்தவராக நேச்சுரலாகவே, அதான் இயற்கையாகவே ஆகிவிடுவார்கள். அப்ப திவ்ய புத்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம யாருடைய குழந்தை, நம்ம ஆத்மா பரமாத்மா ஞானத்தை புரிஞ்சு திரிகாலதரிசியா இருந்து அவ்வளவுதான். திரிகாலதரிசினாலே வெற்றி இயற்கைன்றாருல. அவ்வளவுதான். ஆமா. எண்ணம் சொல் செயல் எதுவுமே இந்த காலத்தை புரிஞ்சுக்கணும். நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் 3ஐயும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே இறந்த காலத்தை பத்தியும் தெரியும், வருங்காலத்தை பத்தியும் தெரியும். நிகழ்காலத்தை போலவே அனுபவம் ஆகும்னு சொல்றாரு இல்லையா. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, டிராமா நன்மை செய்யக்கூடியது, இறந்த காலமும் நன்மை செய்யக்கூடியது, வருங்காலமும் நன்மை செய்யக்கூடியது, இப்ப நடந்துகிட்டு இருக்கியா நிகழ்காலம் அதுவும் நன்மை செய்யக்கூடியது. டிராமால எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அது ரொம்ப வேண்டாம், குழப்பத்திலயோ கவலையிலயோ வர வேண்டாம், நன்மைதான் செய்யுது. அதை மட்டும் புரியுங்க. அது எப்போ நடக்குதுன்றது உங்களுக்கு புரியும். உடனே நடக்காது, சிலது உடனே நடக்கும், சிலது அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நீங்க பாபாவை நினைவுல மறக்காம இருங்க. உடனே சில பேருக்கு நன்மைன்ற தெரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாதான் தெரியும், ஆஹா இது நன்மைதான் அப்படின்றது புரியும். ஆமா, டிராமா மீது உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க எந்த அளவுக்கு அப்பாவை லவ் பண்றீங்களோ, அப்பா மீது எந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்குதோ, அதே போல இந்த டிராமா மீதும் அன்பு இருக்கணும்னு சொல்லுவார். லவ் டிராமா அப்படின்னு சொல்லுவார். லவ் பாபா, லவ் டிராமா அப்படின்னு சொல்லுவார். இதுல உங்களுக்கு நிச்சய புத்தி இருந்தாதான் உங்களுக்கு வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. டிராமாவை திட்டக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி பாருங்க, என்ன நன்மை. அப்ப பாருங்களேன், எல்லாமே நமக்கு நன்மைதான் செய்யறாங்க. நம்ம ஒரு முன்கோபத்தால எல்லாத்தையும் தடுத்துடுறோம், வரதெல்லாம் நின்று போயிடும். அப்ப நன்மைக்கு வர்றது பாத்தீங்கன்னா அப்படியே டிராமால மாறிடும். அதுவும் நடக்கும் இல்ல பிரதர். நன்மைக்குன்னு சொன்னீங்கன்னா நன்மையில முடியும். ஏன் இப்படி, நான் இப்படிதான் கோவப்படுவேன், ஏன் எனக்கு அப்படி செஞ்சாங்க நான் இப்படி செய்வேன்னா அதுக்கப்புறம் கணக்கு வழக்க திரும்பவும் அனுபவிக்கணும். நன்மையில வந்து முடியறது திரும்பவும் போய் வேற எங்கேயாவது போய் முடியும். இது வந்து லா ஆஃப் விதி, லா ஆஃப் கர்மா. அதுக்குதான் என்ன சொல்றாரு, அமைதியா இருங்க, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். அதுக்கு தான் அப்பா சொல்றாரு, ஓம் சாந்தி, அமைதியா இரு, டிராமா நன்மை செய்யக்கூடியதுன்னு அமைதியா இருந்துடணும். சரி, அமைதியா இல்ல பிரதர், குழந்தைங்களுக்கு சரியா ஒரு ஞானம் தெரியல, அவங்களால முடியல, அந்த சக்தி இல்ல, பாபாட்ட வாங்கல, அப்ப என்ன பண்ணுவாங்க, கணக்கு வழக்கு உண்டாகும். அதுவும் நன்மைக்கு தான். அப்பதானே புரிஞ்சுக்க முடியும், பச்சாதாபம் ஏற்படும், குற்றம் உண்டாகும். சரி, நம்ம இப்ப தப்பா செஞ்சுட்டோம், அடுத்த முறை நம்ம கரெக்டா செய்யணும்னு ஊக்க உற்சாகம் வரும். என்ன இருந்தாலும் பக்குவப்படணும் இல்லையா. அடி வாங்கி ஒரு சிலர் பக்குவப்படுவாங்க, ஒரு சிலர் உற்சாகம் இருப்பாங்க. கரெக்ட். நிறைய இருக்கு இதுல. அப்படியே வரதானம் ஸ்லோகன் என்னன்னா, சம்பூர்ண பவித்ரத்தாவை தாரணை செய்பவர்கள் தான் பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். சம்பூர்ண பவித்ரத்தா, இந்த அவ்வியத்தவணையில பார்த்தோம் இல்லையா, எண்ணத்துலயும் தூய்மை இருக்கணும், சொல்லுலயும் தூய்மை இருக்கணும், செயல்லையும் தூய்மை இருக்கணும். இந்த 3லயும் தூய்மை இருக்கவங்க தான் பவித்ரத்தா, சம்பூர்ண பவித்ரத்தா ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். வெறும் பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கிறவங்க மட்டும் பவித்திரம்னு சொல்ல முடியாது, தூய்மையானவர்கள் சொல்ல முடியாது. எண்ணத்துலயும் தூய்மை இருக்கணும், வார்த்தையிலயும் தூய்மை இருக்கணும், செயல்லையும் தூய்மை இருக்கணும். அவங்கதான் சம்பூர்ண தூய்மையானவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் பேரானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும், பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும்னு சொல்றாரு. பரமானந்த பரவச நிலை. ஆமா, எண்ணத்துல கூட தூய்மையற்ற நிலை இருந்துச்சுன்னா பேரானந்தத்தை அனுபவம் செய்ய முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எண்ணம் ரொம்ப முக்கியம்.
ஓகே ஓகே கரெக்ட். எண்ணம் முக்கியம். எண்ணத்துல கவனம் கொடுங்க. எண்ணம் தான் எண்ணம். ஆமா பிரதர். ஃபர்ஸ்ட் எண்ணம் தானே வருது மனசுல. ஆமா ஆமா. இது இருந்தாதான் இந்த சினிமா எல்லாம் பரந்த பரவச நிலை அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க, எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி சொல்றாரு. அது வந்து இப்ப மட்டும்தான் கிடைக்கும். அது அது சினிமால பாருங்க, அப்ப கூட தூய்மையற்ற நிலையத்தான் பேரானந்த பரவச நிலையம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சினிமால. ஆனா பாருங்க, தந்தை என்ன சொன்னாரு, எண்ணத்திலையும் வார்த்தையிலையும் செயல்லையும் மொத்தமா தூய்மையானவர்களா இருக்கணும், சம்பூர்ண பவித்ரத்தா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படி இருக்கவங்க தான் அந்த பேரானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். அவங்களால மட்டும்தான் அனுபவம் செய்யவே முடியும். சம்பூர்ணமான பவித்திரத்தா. அதுவும் நீ சொல்ற மாதிரி எண்ணம் சொல் செயல். பாபா அமிர்தவாணியில சொன்னது மெயின் வந்து எண்ணம் சொல் செயல் மூலியமாவே அனைத்து வந்துரும். உங்களுக்கு பிரம்மச்சரியம் வந்துரும். கண்ணுல அந்த தூய்மை, கண்ணுல வந்து நம்ம எப்படி கொடுப்போம் திருஷ்டி, அந்த எண்ணமும் இருந்தா வெளியில வரப்போகுது. எண்ணத்தையும் சொல் செயல் வழியா நம்ம வாய் வழியா வரப்போகுது, கண்ணு வழியா வரப்போகுது, காது வழியாக ஏதாவது கேட்டா கூட நம்ம என்ன செய்வோம், அதை மாத்தின்றோம். சரி, அவங்க தெரியாம சொல்றாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான நன்மை கிடைக்கட்டும், அவங்க பாபா அவங்களுக்கும் ஞானத்தை புரிய வச்சு மாற வைக்கட்டும் அப்படி சொல்லணும். ஆமா, சூப்பர் சூப்பர். அது எண்ணத்துலயும் வரும், வார்த்தையிலயும் வரும், செயல்லயும் வந்துரும். காது வழியாவும் போகுது, செயல்லயும் வந்துரும். செயல்லன்னா எப்படிங்க பிரதர், அடிச்சிருவாங்களா? செயல்னா நம்மளுடைய நடத்தை தான் சிஸ்டர், வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். கைகள் மூலமா வரும். அது கை மட்டும் செயல் கிடையாது. நம்மளுடைய தோற்றம் கூட யாரையும் துக்கப்படுத்த கூடாதா இருக்கணும். அடுத்தவங்களை மிரட்டுவாங்களே, நாக்க துருத்துறது, முகத்தை விகாரமா வைக்கிறது, அதுதான் செயல்பாடுகள், தோற்றம் அப்படின்னு சொல்றது. அதுலயும் பணிவு தன்மை இருந்தவங்களா தூய்மையானவர்களா இருக்கணும் அப்படிங்கிற. தேவதைகளை போல இருக்கணும்னு சொல்றாரு மொத்தமா. அப்படி புரிஞ்சுக்கோங்க. தேவதைகள் எப்படி இருந்தாங்க அப்படி போல இருக்கணும். நிறைய இருக்கு. சம்பூர்ணம்னா இவ்வளவும் அடங்கி இருக்கு. அவ்வளவுதான். ஈஸி தான், ஆனா தாரணை செய்யுங்கன்றாரு. தாரணை செய்பவர்கள் தான் ஈஸியா இத ஃபாலோ பண்ண முடியும். ஆமா. ஓகே சிஸ்டர். ஓகேங்க பிரதர். Thank you. Om Shanti. Thank you பாப்பா. Thank you brother. Thank you Shubaba. Okay.